திருவண்ணாமலையிலே வாழ்ந்த பெரிய மகான் சேஷாத்திரி சுவாமி ராமாயணம் படி ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் ராமநாமத்தை படி எல்லா துன்பங்களும் தீர்ந்துவிடும். இப்போ நம்ம லண்டன்ல இருந்து நம்ம கதையை ஆரம்பிக்கிறோம். லண்டன்ல ஒரு பெரிய மாளிகை, மேலே ஒரு மாடி, அந்த மாடியிலே ஒரு பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழாவிலே பல பெருமக்கள் கலந்து கொண்டார்கள். பாராட்டு விழாவுக்கு உரியவருக்கு பேரு ஜெனரல் டயர்னு பேரு. இந்த ஜெனரல் டயர் யாரு தெரியுமோ? பஞ்சாப்ல ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான இந்தியர்களை சுட்டு கொன்ற புண்ணியவான். இதுக்காக அவனுக்கு அங்க பாராட்டு லண்டன்ல ஜெனரல் டயர். ஆயிரக்கணக்கான பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஜாலியன் வாலாபாகில. சில பேர் கிணத்துக்குள் விழுந்தார்கள், அவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சுத்தி வர 4 பக்கமும் ஆட்கள் இருந்து பாதுகாத்து சுட்டார்கள். அதான் அநியாயம், வெளியில போக முடியாதபடி. இதுக்காக ஜெனரல் டயருக்கு லண்டன்ல பாராட்டு விழா. ஒரு இந்தியர் கொதிச்சுட்டு இருக்காரு. பாராட்டு விழா முடிஞ்சது. மாடிப்படியில இறங்கி வர்றாங்க. இறங்கி வர்ற பொழுது ஜெனரல் டயர், அவன் மனைவி, ஒரு மெய்காப்பாளர். பாதிப்படி வந்தாச்சு. இந்த மனைவி சொல்கிறாள், என் கைப்பைய மேல வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துக்கிட்டு வர்றேன்னா. மனைவி கைப்பைய எடுக்க மேல ஏறான். ஜெனரல் டயர் பாதி வாசப்படியில நிக்கிறான். மெய்காப்பாளன் 2 படி கீழே நிக்கிறான். முன்னால போன ஒரு இந்தியன், ஒரு 4 படி கீழே இறங்கின இந்தியன் அப்படி திரும்பினான், துப்பாக்கி எடுத்தான், ஜெனரல் டயரை சுட்டுட்டான். லண்டன்ல பாராட்டு விழா நடந்த இடத்துல அவங்க ஊர்ல போய் சிங்கத்தை சிங்கத்தின் குகையில் சந்திப்பது போல அவங்க ஊர்ல போய் சுட்டுட்டான். தேடுறாங்க, ஓடி போயிட்டான். மதன்லால் திங்கரான்னு பேரு. ஓடி போயிட்டான், தேடுகிறார்கள். லண்டன்ல ஸ்காட்லாந்து யார்டு அப்படியே துப்பறியுது. யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள், இந்தியாவில் யாரெல்லாம் தேச விடுதலை போராட்டத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் தேடுறான். அதுல ஒரு புண்ணியவான், அவருக்கு வாவேசு ஐயர்னு பேரு. வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர், விவிஎஸ் ஐயர். அவரு சுதந்திர போராட்டத்துல முக்கியமான ஆள். அவரு இதுல சேர்ந்தவர்னு அவரையும் தேடுறான். அவரு லண்டன்ல இருக்கார். தப்பிச்சு இந்தியாவுக்கு ஓடி வரணும். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார், இல்ல கப்பல் கட்டுற இடத்துக்கு வந்துட்டார். அந்த காலம் வந்துட்டார், தப்பிக்கணும். எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். சிஐடி ஒரு தாடி வச்சார், மீச வச்சார். தன் பெட்டியில விவிஎஸ் போட்டிருக்கு. விவிஎஸ் ஐயர், விவிஎஸ் போட்டிருக்கு. இந்த பெட்டியை தூக்கிட்டு நிக்கிறார். ஒருத்தன் கண்டுபிடிச்சு விட்டான், இவருதான் வாவேசு ஐயர், இந்த ஆளை அரெஸ்ட் பண்ணணும். பக்கத்துல வந்தான், தெளிவுபடுத்தணும். மிஸ்டர் விவிஎஸ் ஐயர், there is a telegram for you. உங்களுக்கு ஒரு தந்தி, அந்த காலத்துல எல்லாம் தந்தி தானே, இன்னைக்கு தான் ஆளாளுக்கு கையில ஒண்ணு வச்சிருக்கான். அந்த காலத்துல தந்தி. there is a telegram for you. இவர் திரும்பி வாட் இஸ் தி டெலிகிராம்னு கேட்டுட்டார்னா இவர் தான் விவிஎஸ் ஐயர்னு தெரிஞ்சு போயிடும், முடிச்சு விடலாம். இந்த கெட்டிக்காரன் அப்படி திரும்பினார், ஐ எம் நாட் விவிஎஸ் ஐயர்னார். அதுல விவிஎஸ் பெட்டியில போட்டிருக்கு. வாட் இஸ் திஸ்? வீர் விக்ரம் சிங். வீர் விக்ரம் சிங், ஐ ஆம் ஃப்ரம் பஞ்சாப். நான் பஞ்சாப்ல இருந்து வந்திருக்கேன், என் பேரு வீர் விக்ரம சிங், தட் இஸ் விவிஎஸ். அவன் போயிட்டான், தப்பிச்சு இங்க வந்துட்டார். இங்க வந்த உடனே சொல்றார், நல்ல வேளை அவன் என் பெட்டியை திறந்து பார்க்கல. பெட்டியை திறந்து பார்த்திருந்தான்னா நான் தான் வாவேசு ஐயர்னு கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்? பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? பெட்டிக்குள்ளே கம்பராமாயணம் இருந்தது. எப்பவும் கையில கம்பராமாயணத்தை சுமந்து கொண்டு போனவர் விவிஎஸ் ஐயர். வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர் எழுதுகிறார், ஷேக்ஸ்பியரா இருந்தாலும் சரி, மில்டனா இருந்தாலும் சரி,
கதேயா இருந்தாலும் சரி, ஏன் ஆதிகவி வால்மீகியா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் கம்பன் சன்னிதானத்தில் கையை கட்டி கொண்டு நிற்க வேண்டும். கம்பன் அவனது பெரியவன். விவிஎஸ் ஐயர் எழுதுகிறார். இது கம்பனுக்கு ஒரு சின்ன முன்னுரை கொடுத்திருக்கேன். இப்போ காரைக்குடியில புரட்டாசி மாதம் ஒரு வீட்டில ராமாயணம் படிக்கிறார்கள், கம்ப ராமாயணம் படிக்கிறார்கள். கொஞ்சம் பாட்டு, கொஞ்சம் வசனம், 8 நாள் 10 நாள் படிக்கிறது. மாலையில 1.5 மணி நேரம் படிக்கிறது. புரட்டாசி மாதத்துல இது கட்டாயம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரியது, ஆடி மாதம் அம்பாளுக்கு உரியது, மார்கழி மாசம் சிவனுக்கும் பெருமாளுக்கும் உரியது. இந்த புரட்டாசி மாதம் ராமாயணம் படிப்பார்கள். ஒரு ஐயர் படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த செட்டியாருடைய பையன் பக்கத்திலே கையை கட்டிக்கிட்டு நிக்கிறான். இந்த ராமாயணத்துல அவனுக்கு என்னமோ ஒரு ஈடுபாடு, என்ன தேவையோ அதையெல்லாம் கொண்டாந்து கொடுக்கிறான். இப்படி கொஞ்ச காலம் 3 வருஷம் 4 வருஷம் கேட்டான். அவன் அறியாம இந்த கம்பன் மேலையும் இந்த ராமன் மேலையும் ஒரு ஈடுபாடு உண்டாகிவிட்டது. அந்த பையனை ரங்கூனுக்கு அனுப்பினார்கள் வேலைக்கு, அவங்க சொந்த கடைக்கு. பையன் அங்க போனான். மத்தியான சாப்பாடு, காலையில பலகாரத்துக்கும் சாயந்தரம் டிஃபனுக்கும் 1 ரூபா கொடுப்பாங்க. அப்ப 1 ரூபா இருந்தா காலம்பர டிஃபனும் சாயந்தரம் சாப்பாடும் பண்ணிக்கலாம். எப்போ 1915-16 ஒட்டிய ஒரு காலகட்டம். 1 ரூபா. இந்த பையன் காலம்பர டிஃபன் சாப்பிட மாட்டான், சாயங்கால டிஃபனும் சாப்பிட மாட்டான். மத்தியான சாப்பாடு, அப்புறம் நேர ராத்திரி சாப்பாடு தான். இந்த பணத்தை என்ன பண்ணனா, ராமாயண புஸ்தகம் வாங்கினான். எங்கெங்க எல்லாம் ராமாயண புஸ்தகம் கிடைக்குமோ வாங்கினான். கம்பன் ராமாயணம்னு கேட்டா புஸ்தகத்தை வாங்கிடுவான். தமிழ் புஸ்தகத்தை எல்லாம் வாங்கினான். 5000 புஸ்தகம் சேர்த்தான். 1939 காரைக்குடியிலே ஒரு கம்பன் கழகத்தை இந்த பையன் உருவாக்கினான். இனிமே பையன்னு சொல்லக்கூடாது, கணேசன் அவருக்கு பேரு. சாமிநாதன் செட்டியாருடைய புள்ள. சாவண்ணா கணேசன் பேரு. கம்பன் அடிப்பொடியின் தன் பேரை மாத்திட்டார், தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் மாதிரி. இவர் கம்பன் அடிப்பொடி. 1939 கம்பன் கழகம் காரைக்குடியில் தொடங்கப்பட்டது. ஒரு செட்டியார், சட்ட போடாத செட்டியார். ஏன் தெரியுமில்ல, யுத்த காலத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்காக பல பேர் பாடுபட்டார்கள். முதல் உலக யுத்தத்துக்கு அப்புறம் இவர் இந்திய பாதுகாப்பில் மிக ஈடுபாடாக இருந்தவர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். பேசிக்கிட்டே இருந்தார் வெள்ளக்காரனை எதிர்த்து. முன்னால் உட்கார்ந்திருந்த ஒருத்தர் எந்திரிச்சார். இன்னொரு வார்த்தை வெள்ளக்காரனை எதிர்த்து நீங்கள் பேசுவீர்களே ஆனால் உங்களை சுட்டு கொன்று விடுவேன்னு துப்பாக்கியை காமிச்சான். இவர் சட்டை போட்டிருந்தார், சில்க் ஜிப்பா. அப்படியே கிழிச்சார். இந்த நெஞ்சு சாகுற வரைக்கும் திறந்து கிடக்கும், சுட்டு கொண்டார். கடைசி வரைக்கும் சட்டை போடல. சட்டையை சட்டை செய்யாத ஒரு சட்டசபை உறுப்பினர் இவர் தான். எம்எல்ஏயா இருந்தார், எம்எல்சியா இருந்தார். 1939 கம்பன் விழா தொடங்கினார். முதல்ல பட்டிமண்டபம் ஆரம்பிச்சார், முதல்ல கவியரங்க ஆரம்பிச்சார். தமிழ்நாட்டிலேயே முதல் கவியரங்கம், ஏன் உலகத்திலேயே பட்டிமண்டபம் அப்பத்தான் வந்துச்சு. வகைப்புறத்து கொடுத்த பட்டிமண்டபம்னு இலக்கியத்தில் இருக்கு. பட்டிமண்டபத்து பாங்கறிந்தேருன்னு இலக்கியத்தில் இருக்கு. பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு 2 அறியேனையே திருவாசகத்தில் இருக்கு. ஆனா உண்மையான பட்டிமண்டபம் 1939 ஆரம்பிச்சது. வையாபுரிக்குள்ள தலைவர். ஒட்டக்கூத்தரும் கம்பனும் ஒரே காலமா வெவ்வேறு காலமா? இதான் பட்டிமண்டபம். இன்னைக்கு இப்படி போட்டா கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, பேசுறதுக்கு ஆள் இருக்காது. வையாபுரி பிள்ளையா கம்பரா? ஒரே காலமா வெவ்வேறு காலமா? மன்னிக்கணும், ஒட்டக்கூத்தரா கம்பரா? தலைவர் வையாபுரி பிள்ளை. வையாபுரி பிள்ளை தீர்ப்பு கொடுத்தார், 2 பேரும் வெவ்வேறு காலம். பெரிய பெரிய அறிஞர்கள். 1941 கணேசன் செட்டியாரு அலிப்பூர் ஜெயில போட்டாங்க. அலிப்பூர் ஜெயில பல பேர் இருக்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு இருக்கிறார், ராஜாஜி இருக்கிறார். இவர் ஜெயில கம்பராமாயணம் நடத்த ஆரம்பிச்சார். ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எல்லாரும் கேட்டாங்க. பின்னால சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் காரைக்குடி அழகப்பா கல்லூரிக்கு ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர் வருகிறார். இவரை பார்க்கிறார்.
ஹலோ மிஸ்டர் கம்பர், ஹவ் ஆர் யூன்னு கேட்டார். கணேசன் இவரு பேரு, கணேசன்ங்கிற பேரு மறந்து போச்சு. ஹவ் ஆர் யூ மிஸ்டர் கம்பர்னர். அங்க ஆரம்பிச்சது கம்பராமாயணம். உங்களுக்கு எப்படி கம்பன்ல ஈடுபாடு? அவர் சொன்னார், எங்க வீட்டுல கம்பராமாயணம் படிச்சாங்க, அதனால வந்த ஈடுபாடு. ராமாயணம் படிச்சா என்ன சார் கிடைக்கும்? இப்ப அப்படித்தானே வாழ்க்கை. நாடிய பொருள் கைகூடும். நீ என்ன நினைக்கிறியோ அது கிடைக்கும். ஞானமும் புகழும் உண்டாம். ஞானம் அறிவின் முதிர்ச்சி, புகழ் உலகத்தில் அடைய வேண்டிய ஒன்று. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றில். ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் வடியதாக்கும், மோட்சத்துக்கு போகலாம். சார், இந்த ஊர்ல வேறு என் கமலை நோக்கும், மகாலட்சுமியின் கடாட்சம் உண்டாகும். ராமாயணம் படிச்சுன்னா மகாலட்சுமியின் கடாட்சம் உண்டாகும். எப்படி? திரும்ப சொல்லவா? நாடிய பொருள்கை கூடும், ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் வடியதாக்கும், வேறு எங்கமலை நோக்கும். யாருக்கு? நீடிய அரக்கர் சேனை நீருபட்டடிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வதி கூறுவோர்க்கே. ராமனுடைய தோளாற்றிலே யார் பேசுகின்றார்களோ அவர்களுக்கு, கேட்கின்றவர்களுக்கு, அமைத்தவர்களுக்கு, அத்தனை பேருக்கும் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் வழியதாக்கும், வேரியங் கமலை நோக்கும். கண்ணதாசனை போய் கேட்டாங்க, நீங்க யாருன்னு. நான் காவியத்தாயின் இளைய மகன். இப்ப மூத்த மகன் யாருன்னு கேட்கல, எல்லாருக்கும் தெரியும் மூத்த மகன் கம்பன். நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் தனித்தலைவன். இளைய மகன்னா மூத்த மகன் யாரு? கவி சக்கரவர்த்தி கம்பன். கம்பன் வீட்டில் நான் கணக்கெழுதி வாழ்ந்தேனோன்னாரு. காலமெனும் ஆடியினும் காற்று மலை ஊழியினும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. இந்த 9ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமல்ல, தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. இப்போ நம்ம ராமாயணத்துக்குள்ள போறோம். ராமாயணத்துல ராமனுக்கு பெருமையா சீதைக்கு பெருமையா? சான்றோர்கள் சொன்னார்கள் சீதைக்குத்தான் பெருமை. சிறையிருந்தால் ஏற்றம் கூறுவது ராமாயணம், தூது நடந்தான் ஏற்றம் கூறுவது மகாபாரதம். தூது நடந்தான் கிருஷ்ண பெருமான், மகாபாரதம். சிறை இருந்தால் ஏற்றம். அதென்ன சிறை பட்டாளா சிறை இருந்தாளா? சிறை படுவது வேறு, சிறை இருப்பது வேறு. சிறை பட்டாள்னா என்ன அர்த்தம்? எவனோ சிறையில போட்டுவிட்டா வெளியில வர முடியாம சிக்கிட்டு இருக்கிறாள்னு அர்த்தம். சிறை இருந்தால்னா வெளியில் வர முடிந்தும் வராமல் தன்னை ஒரு தவத்திலே ஈடுபடுத்திக் கொண்டு தவம் செய்த தவமாக இருந்தால், அதனாலே சிறை பட்டால் இல்ல, சிறை இருந்தால் ஏற்றம் கூறுவது ராமாயணம். ராமாயணம்னா என்ன தெரியுமா? ரமாயணம். ரமான்னா யாரு? சீதா தேவி. சீதையினுடைய புகழை கூறுவது ராமாயணம். நாங்க ஒரு பட்டி மண்டபம் போடுவோம். ராமாயணத்தின் மிகச் சிறப்பாக இருப்பது எது? சிறை இருந்தால் ஏற்றமா, சிலை இராமன் சீர்த்தியா? சிறை இருந்தால் ஏற்றம்னு தான் இத்தனை வருஷமா தீர்ப்பாகி இருக்கும். இப்போ ராமாயணத்துக்குள்ள போறோம். கவி சக்கரவர்த்தியினுடைய முதல் பாடல், உலகம் யாவையும் தாமுலகாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா துணையாற்றுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஒரு ஹிந்து பாடலாமா? பாடலாம். ஒரு இஸ்லாமியர் பாடலாமா? பாடலாம். ஒரு கிறிஸ்தவர் பாடலாமா? பாடலாம். ஏன்? இதுல எந்த பேரும் கிடையாது. நாராயணன் பேர் கிடையாது, ராமர் பேர் கிடையாது. யார் உலகத்தை எல்லாம் உண்டாக்குகிறானோ, யார் உலகத்தை எல்லாம் காப்பாற்றுகிறானோ, யார் உலகத்தை எல்லாம் அடிக்கிறானோ, யார் இதையெல்லாம் விளையாட்டாய் செய்கிறானோ அந்த பெருமான் திருவடிகளில் நாங்கள் சரணம். புரிஞ்சு வச்ச? யாரு வேணாலும் பாடலாம். ஏன்? ராமாயணம் உலக மகா காவியம். அதனாலே உலகம் யாவையும்னு தொடங்கினார். இந்த பாருங்க, உலகம் யாவையும். நம்ம பழக்கம் புள்ளி எழுத்தை விட்டுட்டுத்தான் எண்ணணும். உலகம்னா எத்தனை எழுத்து? 3 எழுத்து. புள்ளிய விட்டுறணும். யாவையும் எத்தனை எழுத்து? 3 எழுத்து. தாமுல 3 எழுத்து. ஆக்கனும் 3 எழுத்து. நிலைபே 3 எழுத்து. புருத்தனும் அப்படித்தான் பிரிக்கணும், 3 எழுத்து. நீக்கலும் 3 எழுத்து. நீங்களா 3 எழுத்து. அழகிலா, அழகில் லாவிலை அப்படி பிரிக்கணும் பாட்டு. அழகில் லாவிலை யாற்றுட யார் அவர், அப்பத்தான் யாப்பு சரியாகும்.
அழகி 3 எழுத்து, லாவிளை 3 எழுத்து, யாட்டுடை 3 எழுத்து, யாரவர் 3 எழுத்து, தலைவர் 3 எழுத்து, ரன்னவர் 3 எழுத்து, கேசரன் 3 எழுத்து, நாங்களே 3 எழுத்து. உலகம் யாவையும் தாமுல வாக்கனும் 4 × 3 12 எழுத்து. நிலை பேர் ருத்தலும் நீக்கலும் நீங்களா 12 எழுத்து. அழகில் ஆவிளை யாட்டுடை யாரவர் 12 எழுத்து. தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே புள்ளிய விட்டுட்டு என்னன்னா 12 எழுத்து. அது எப்படி சார்? ஏன் எப்படி? 3 4 தானே 12. 3 × 4 4 சீர், ஒரு சீருக்கு 3 எழுத்து. அது என்ன 3? இந்த ராமாயணத்துல பெரும்பகுதி எல்லாம் 3. 3 நாடுகள் பேசப்படுகின்றன. 1 கோசலம், 2 கிஷ்கிந்தை, 3 இலங்கை. 3 ராஜாக்கள். இங்கே தசரதன், அங்கே வாலி, அங்கே ராவணன். தசரதனுக்கு எத்தனை மனைவி? 3 மனைவி. கோசலை, சுமித்திரை, கைகேயி. ராமனோடு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர்? லக்ஷ்மண, பரத, சத்ருக்கன 3 பேர். ராமனோடு சேர்ந்த தம்பியர் எத்தனை பேர்? குகன், சுக்ரீவன், விபீஷணன் 3 பேர். என்னமோ தெரியல. 3 கற்புக்கரசிகள் வாழ்க்கை. சீதை, தாரை, மந்தோதரி எல்லாம் 3 சொல்றதுனாலேயும், அறம்பொருள் இன்பம் வீடு 4 சுட்டுவதனாலேயும் 4 சீர் 3 எழுத்து. கவிச்சக்கரவர்த்தி கடைசியா வச்ச வார்த்தை சரண் நாங்களே. சரண் நாங்களே வைக்கலாம், சரண் ஆங்களேன்னு பிரிக்கலாம். எம்பெருமான் திருவடிகளில் சரணாகதி அடையுங்கள். சரணாகதி தத்துவத்தை சொல்லக்கூடிய நூல் ராமாயணம். கடைசி விபீஷணனுக்கு முன்னாலே ராமன் நிக்கிற பொழுது விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா? இங்க ஒரு அரசவை மாதிரி ராமனுடைய அவை. விபீஷணன் எங்க இருந்தோ அண்ணங்கிட்ட இருந்து வந்திருக்கான். சண்டை காலத்திலே அண்ணனை விட்டுட்டு வந்திருக்கிறான். இவனை சேர்க்கலாமா கூடாதா? முதல்ல சுக்ரீவன் எந்திரிச்சான். எப்போ அண்ணனை விட்டுட்டு வந்தானோ இவனை சேர்க்க கூடாது. யாரு சொன்னா? சுக்ரீவன் சொன்னா. அதுதான் வேடிக்கை. மற்றவன் சொன்னா கூட தப்பு இல்ல. சுக்ரீவன் சொன்னான். ஆளாளுக்கு அத்தனை பேரும் சேர்க்க கூடாது. நலன் அப்படி சொன்னான். அத்தனை பேரும் ராமச்சந்திரமூர்த்திக்கு சேர்க்கணும்னு நினைப்பு. திரும்பினார். ஒருத்தன் கையை கட்டிக்கிட்டு நின்னான். அவன் பேசுறது ராமச்சந்திரமூர்த்தி பேசுறதும் ஒண்ணுதான். ஆஞ்சநேயா, நீதான் போய் பார்த்துட்டு வந்தவன், விபீஷணனுடைய வீட்டுக்கு போனவன், விபீஷணனை பார்த்தவன், இலங்கையை பார்த்தவன், நீ என்ன சொல்றேன்னா? ஆஞ்சநேயன் எந்திரிச்சான். ஒரு கிணற பார்த்து, கடல் பயப்படலாமா? கூவத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ கொற்ற வேந்தே. இந்த விபீஷனை நமக்கு துன்பம் கொடுத்துருவான்னு நினைச்சா அது எப்படி தெரியுமா? கிணறு நமக்கு துன்பம் கொடுக்கும்னு கடல் நினைச்சாப்பல. ராமா, நீ கடல், அவன் கிணறு. கூவம்னா கிணறுன்னு அர்த்தம். நான் போய் பார்த்தேன், எல்லா வீடு அரக்கர் வீடா இருந்துச்சு. இவன் வீடு அந்தனர் இல்லைன்னா பொழிந்ததான் வரும். ஒரு அந்தனர் வீடு மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒண்ணு, சீதாதேவிக்கு பக்கத்திலே இருந்து அவளுக்கு துணையாய் இருப்பவள் இவனுடைய மகள் திரிஜடை. அதை விட ரொம்ப முக்கியம், என்னை கொல்ல வந்த பொழுது அறஞ்சொல்லி காப்பாற்றியவன் விபீஷணன். தர்மம் வெள்ளையா இருக்கும், விபீஷணன் கருப்பா இருக்கிறான்னு கேக்குறீங்களா? எல்லாரும் கருப்பா இருக்கிற இலங்கையிலே இது மட்டும் வெள்ளையா இருந்தா விரட்டிடுவாங்க. அதனாலே இவர் கருப்பா ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாரா. வெளித்து வாழ்குவது அருமையென்று அவர் உருமேவி, ஒளித்து வாழ்குவது அருமையென்று அவர் உருமேவி, வெளித்து வாழ்கின்ற தர்மமன் நான் தன்னை விற்றான். இவன் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறான். இவன் வேஷம்தான் கருப்பு, தர்மத்தின் நிறம். இவனை சேர்க்கணும். உடனே பெருமான் சொன்னார், மற்றினி உரைப்பதென்னே மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றி. அனுமான் சொல்லிட்டு அதுக்கு அப்பீல் கிடையாது. ஹைகோர்ட்டாவது சுப்ரீம் கோர்ட்டாவது பிரிவி கவுன்சிலாவது ஒன்னும் கிடையாது. மற்றினி உரைப்பதன்னே மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றி. வெற்றியே பெருக தோற்க வீக வீயாது வாழ்க. பற்றுதல் அன்றி உண்டோ அடைக்கலம் பகர்கின்றானே. என் காலில் ஒருத்த விழுந்துட்டான், அடைக்கலம்னு சொல்றான். அவனை காப்பாற்றாம நான் இருக்கலாமா? அவன் யாரா இருந்தா என்ன? அண்ணனை விட்டுட்டு வந்தா என்ன? தம்பியை விட்டுட்டு வந்தா என்ன? இன்னைக்கு வந்தா என்ன? நேற்றுக்கு வந்தா என்ன? இன்று வந்தான் என்றுண்டோ எந்தையை ஆயை முன்னம் கொன்று வந்தான் என்றுண்டோ அடைக்கலம் கூறுகின்றான். விடமாட்டேன்.
சரணாகதி தத்துவம். காலில் விழுந்தவனை ஏற்றுக்கொண்டாரே, இதுதான் ராமாயணத்துக்கு அடிப்படை. நீ யாராயிருந்தாலும் சரி, உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். என் திருவடியில் விழுந்து விட்டால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அதத்தான் முதல் பாட்டுல வச்சார், அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த ராமாயணத்தை பூரா ஒரு பாட்டுல சொல்லுவார் கவி சக்கரவர்த்தி. முதல்ல உள்ள இடம் என்ன தெரியுமா? இந்த ஊரை பத்தி சொல்லிக்கிட்டே வர. கோசல நாடு எப்படி இருக்கும்? கோசல நாட்டுல ஒரு தவளை, இந்த தவளை கரக்குன்னு கத்துனுச்சான். பக்கத்துல ஒரு அன்ன குஞ்சு ஒரு தாமரைப்பூவில இருந்துச்சான். அன்ன குஞ்சுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சான், தூக்கம் இல்லையா. தவளை தாலாட்டு பாடின உடனே அன்ன குஞ்சு தூங்க நினைச்சுதான். அன்ன குஞ்சுக்கு பசிச்சுதான். பசிச்சா என்ன செய்யலாம்? அன்ன குஞ்சோட அம்மா எங்க போயிட்டா? அவ தசரதனுடைய கோசல நாட்டுக்கு போயிட்டாளாம். ஏன் போயிட்டா? பெண்கள்கிட்ட இருந்து எப்படி அழகா நடக்கிறதுன்னு நடைய கற்றுக்கொண்டு வர அன்னத்தினுடைய தாய் அங்க போயிட்டாளாம். எங்க போறான் பாருங்க. பெண்கள்கிட்ட இருந்து நடை கற்றுக்கொள்ள அண்ணன் நினைச்சது. போற பொழுது குஞ்ச பார்த்தது. இந்த குஞ்ச என்னடா பண்றதுன்னு நினைச்சது. தாமரை தொட்டில போட்டுட்டு போயிடுச்சு. இந்த குஞ்சு அப்படியே இருக்கிற பொழுது பசிச்சுது. ஒரு எரும மாடு வந்தது, யானை மாதிரி எரும மாடு. இந்த எரும மாடு திடீர்னு கண்ணுக்குட்டிய நினைச்சது. எரும மாட்டு பால் சுரந்தது. அது தண்ணியில் அப்படி பறந்து வந்தது. அது தாமரைக்கு பக்கத்துல வந்தது. அன்ன குஞ்சு வாயில பட்டுது. அன்ன குஞ்சு எரும மாட்டு பாலை குடிச்சுது. தேரை தவளை தாலாட்ட தூங்கிடுச்சு. இதுல என்னங்க உங்களுக்கு தெரிஞ்சது? இதுதாங்க ராமாயணம். இப்ப நான் சொன்னதுதான் ராமாயணம். சேலுண்ட ஒன்கனாரில் திரிகின்ற செங்கால் அன்னம், மாலுண்ட நளினப்பள்ளி, நளினம்னா தாமரைப்பூ, மாலுண்ட நளினப்பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை, காலுண்ட களிற்று மேதி கன்றுள்ளி கனைப்பச் சோர்ந்த பாலுண்டு துயில பச்சை தேரை சாலாட்டும் பண்ணை. பச்சை தேரைங்கிறாரு. தேரைக்கு ரத்தம் பச்சையா இருக்கும். கம்பன் பாட்டுங்க சிவப்பா இருக்காது. பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எரும மாட்டு பால் எரும மாட்டை வளர்த்தவனுக்கு போயிருக்கணும், போகல. எரும கண்ணு குட்டிக்காவது போயிருக்கணும், போகல. அன்ன குஞ்சுக்கு போயிடுச்சு. அது மாதிரி ராமராஜ்யம் ராமனுக்கு போயிருக்கணும், போகல. வரங்கேட்டால கைகேகி அது மாதிரி பரதனுக்கு போயிருக்கணும், போகல. இப்ப யாருக்கு போனது? 14 வருஷம் 2 திருவடிக்குத்தான் போனுச்சு. அந்த கதை தான் இந்த கதை. அதை சொல்லாம சொல்லிவிட்டான் கவி சக்கரவர்த்தி. இப்ப வேகமா அயோத்திக்குள்ள போறோம். அயோத்தியிலே தசரத சக்கரவர்த்தி 10 திக்கிலும் தேரோட்டுவான். தசரதம் 8 திக்கு மேலே கீழே எல்லா பக்கத்திலையும் தேரோட்டுவான். தேவேந்திரனுக்கு துன்பமா? இவனை வந்து கேட்பார்கள். கைலாசத்தில முடியாத காரியம், பிரம்மலோகத்தில முடியாத காரியம், விஷ்ணு லோகத்தில முடியாத காரியம், இந்திரலோகத்தில முடியாத காரியம், யாராலும் முடியாத காரியம் தசரத சக்கரவர்த்தியினாலே முடியும். எல்லாம் ஊருக்கு அவ்வளவு பெருமை. அயோத்தின்னா தெரியுமா? யுத்தம் இல்லாத ஊரு. யுத்தம் உள்ளது யோத்தி, அயோத்தி. யுத்தம் இல்லாத ஊரு. அவனுக்கு குழந்தை இல்லை. மகப்பேறு வேள்வி பண்ணனான். கலைக்கோட்டு முனிவரை அழைச்சு வந்தான், வேள்வி பண்ணினான். யாகத்தீ ஒரு தேவதை தோன்றிற்று, பாயாசம் கொடுத்தது. இவனுக்கு 3 பெண்டாட்டி. இந்த பாயாச கிண்ணத்தை வாங்கினான். கோசலா தேவிட்ட கொடுத்தான். கோசல பாதிய குடிச்சான். இன்னும் எவ்வளவு இருக்கும்? பாதி இருக்கு. அந்த பாதியை அப்படியே வாங்கி சுமித்திரைட்ட கொடுத்தான். சுமித்திரை அதுல பாதிய குடிச்சா, 1/4 பங்கு. இன்னும் எவ்வளவு இருக்கும்? 1/4 பங்கு இருக்கும். கைகேயிட்ட கொடுத்தான். கைகேயி அதுல பாதிய குடிச்சா, 1/4 பாதி அரைக்கால். இதெல்லாம் அந்த காலத்து வாய்ப்பாடு. 1/4 பங்கு அவ குடிச்சு விட்டான். இன்னும் 1/4 பங்கு மிச்சம் இருக்கு. திருப்பி சுமித்திரைட்ட கொடுத்தான். சுமித்திரை 1/4 பங்கு குடிச்சு விட்டான். இப்ப நான் சொன்னது மறந்து போச்சுல்ல எல்லாருக்கும். கோசலா தேவிக்கு பாதி, கைகேயிக்கு 1/4 பங்கு, சுமித்திரைக்கு 2 அரைக்கால். இல்ல இப்படி சொல்றேன். சுமித்திரைக்கு 1/4 அரைக்காலும்,
ஆமா, அப்பத்தான் சரியா வரும் இல்லையா? முதல்ல ஒரு பங்குல பாதி கோசலைக்கு, மீதியில பாதி கைகேயிக்கு, மீதியில பாதி சுமித்திரைக்கு. அதனால ராஜாஜி எழுதினார், முழு தெய்வத்தில் பாதி ராமன், கால் பங்கு லக்ஷ்மணன், அரைக்கால் பங்கு பரதன், அரைக்கால் பங்கு சத்துருக்கனன் என்று சொல்லக்கூடாது. பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தா பூரணம் அப்படியே இருக்கும், கடவுளை பிரிக்க முடியாது. கொடுத்தான் பாயாசம். 4 குழந்தைகள் பிறந்தன. 12 மாசம் திருவயிறு வாய்க்கப்பட்டது. பொதுவா அப்பா வயிற்றுல 2 மாசம், அம்மா வயிற்றுல 10 மாசம் நமக்கெல்லாம். இது நேர பாயாசம். அதனால 12 மாசம் திருவயிறு வாய்க்கப்பட்டது. 4 நட்சத்திரம் நமக்கு பார்த்தா ஏதோ வித்தியாசம் மாதிரி தெரியும் 4 பிள்ளைகளுக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவன் ராமன், புனர்பூசத்துக்கு அடுத்தது பூசம், பூசத்தில் பிறந்தவன் பரதன், அதுக்கப்புறம் ஆயில்யம் லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் மகம் சத்துருக்கனன். ரெட்ட குழந்தை. அது ஆயில்யம் முடிகிற போது ஒருத்தன், மகம் உண்டாகிற பொழுது ஒருத்தன். அதனால ரெட்ட குழந்தை அடுத்தடுத்து அங்க பிறந்துருச்சு. பரதனும் சத்துருக்கனனும் 4 பிள்ளைகள். நமக்கு பார்த்தா ராமன் ரொம்ப வயசானவ மாதிரியும், மற்றவங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க மாதிரியும் ஒரு தோற்றம் உண்டாகிறது. கிடையாது, ஒவ்வொரு நட்சத்திரம் தான் வித்தியாசம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், 4 பிள்ளைகள். இந்த 4 பிள்ளைகளும் வளர்ந்தார்கள். எங்க வளர்ந்தார்கள் தெரியுமா? அதான் வேடிக்கை. கோசலாதேவி வீட்டிலே பரதன் வளர்ந்தார், கைகேயி வீட்டிலே ராமன் வளர்ந்தார். கைகேயி ரொம்ப கெட்டிக்காரி. ராமனை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சான். தன் பிள்ளைய விட்டுட்டான், ராமனை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சான். ஏன் தெரியுமா? தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்ததுல இருந்து இந்த மூத்த பிள்ளை ராமன் மேல ஒரு பிரியம். அதுதான் அவனுக்கு வினை, ஒரு பிரியம். ராஜாவுக்கு ராமன் மேல பிரியம். அப்ப நம்ம வீட்டுல ராமன் இருந்தாத்தான் ராஜா நம்ம வீட்டுக்கு வருவார், இல்லாட்டி மத்த 2 வீட்டுக்கும் போயிடுவாரு. எவ்வளவு கெட்டிக்காரி பார்த்தீங்களா? ராமனை எடுத்து வளர்த்தது யாரு? கைகேயி. தாய் கையில் வளர்ந்திலன் வளர்ந்தது கேகையன் மடந்தை தன் கையில். கம்பன். கோசலாதேவி பரதன் எடுத்து வளர்த்தார். 4 பிள்ளைகள். கொஞ்ச காலம் ஆச்சு, வில்வித்தை பயில வேண்டும். வசிஷ்டர் வீட்டுக்கே போயிட்டாங்க. வசிஷ்டர் வீட்டுலதான் பாடம், இங்க நாட்டில் இல்ல. 4 பேரும் பெரும் பகுதி வயசானதுக்கு அப்புறம் வளர்ந்தது போற வசிஷ்டர் வீட்டுல. ஒருத்தர் அழகா எழுதினார், ராஜ்யத்துல வளர்ந்திருந்தா ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்ன உடனே அவன் காட்டுக்கா போயிருப்பான், கோர்ட்டுக்கு போயிருப்பான்னு எழுதினார். வசிஷ்டர் வீட்டுல வளர்ந்ததுனாலதான் சொன்னபடி காட்டுக்கு போனான். ராஜா வீட்டுல வளர்ந்திருந்தா ராமன் காட்டுக்கு போயிருக்க மாட்டான், கோர்ட்டுக்கு போயிருப்பான்னு எழுதினார். 4 பிள்ளைகளும் வசிஷ்டரிடத்திலே வளர்ந்தார்கள். ஒரு நாள் ஒரு முனிவர் வருகிறார், விஸ்வாமித்திர முனி. புதுசா உலகத்தை உண்டாக்குறேன்னு ஆரம்பிச்சவர், கோபக்காரர், சத்திரியனாக இருந்து வசிஷ்டர் வாங்கினாலே பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர். புதுசா ஒரு சொர்க்கத்தை உண்டாக்குறேன்னு திருசங்கு சொர்க்கத்தை உண்டாக்கினவர், பேராற்றல் வாய்ந்தவர். அவர் புறப்பட்டு வந்துட்டார். ராஜா எந்திரிச்சான், காலில் விழுந்தான், கும்பிட்டான். நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அற்புதமான 2 பாட்டு அங்க இருக்கு. எனக்கு பாட்டு சொல்லணும்னு ஆசை, நேரத்துக்காக ஓடுறேன். தருவனத்துள் யானையற்றும் தவ வேண்டி கிடையூராய் தவத்தோர் தங்கள் வெறுவரச் சென்றடை காம வெகுளியன நெருதரடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்து என நின் சிறுவர் 4வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான். என்ன கேட்டான்? தருவனத்துள், தசரத சக்கரவர்த்தி காட்டுல அப்படிங்கல, தருவனத்துள். காடு எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரும். மனுஷனுக்கு பெருமையா, மரத்துக்கு பெருமையா? மரத்துக்குத்தான் பெருமை. மனுஷன் கூட மரம் மாதிரி இருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்றார். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி. ஏன்? மனுஷன் எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு கைய நீட்டுறான், மரம் கொடுக்கிறதுக்கு கிளைய நீட்டுது.
மரம் விழுந்தா காட்டுல இருந்து நாட்டுக்கு வருது, மனுஷன் விழுந்தா நாட்டில இருந்து காட்டுக்கு போறான். மரம் எல்லாத்துக்கும் பயன்படுது. பிறக்கிற போது கட்டில், குழந்தை ஆற்றுறதுக்கு தொட்டில், புறப்பட்டு போற இன்னைக்கு ஒண்ணு, எல்லாம் மரம். வாழ்க்கை முழுக்க மரம். காடு தருவனத்துள், காடு எல்லாருக்கும் மரம் கொடுக்குதே. தசரதா, நான் கேட்ட வரத்தை நீ கொடுக்க வேண்டாமான்னு அர்த்தம். தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கிடையூராய், நான் செய்யக்கூடிய யாகத்துக்கு இடையூறாக தவத்தோரை வந்து கெடுக்கக்கூடிய காமம், வெகுளி, மயக்கம் மாதிரி 3 பேர் அரக்கர்கள் பல கூட்டத்தோடு வந்து தடுக்கிறார்கள். அதிலே இருந்து என்னை காப்பாற்றுவதற்கு உனக்குள்ள 4 பிள்ளையிலே கருப்பா இருப்பானே, அந்த பிள்ளைய கொடு. 4 பிள்ளையில யாரு கருப்பு? ராமனும் பரதனும் கருப்பு, லக்ஷ்மணனும் சத்துருக்கனும் சிவப்பு, ராமனும் பரதனும் கருப்பு நிறம். இவ்விருந்த வள்ளலையே அணையானை அப்படிங்கிறார் பின்னால சதானந்த முனிவர். கருப்பா உள்ள பிள்ளைன்னா இவன் யார நினைக்கணும்? இது பரதனோ ராமனோன்னு சந்தேகம் வரணுமா இல்லையா? இவனுக்கு சந்தேகமே வரல. செருமுகத்து காத்தியன நின் சிறுவர் 4வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். யமன் வந்து கேட்டாப்புல இருந்துத்தான் தசரதனுக்கு. விஸ்வாமித்ரனா கேட்கிறான், என்னுடைய யமன் வந்து கேட்கிறான். ஏன்? அதுல ஒரு விவகாரமே இருக்கு. பளிச்சுன்னு அவனுக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்துச்சு. தசரதனுக்கு 60,000 வருஷம் புள்ள இல்லை, 60,000 மனைவியருக்கும் பிள்ளை இல்லை, இந்த 3 பேருக்கும் பிள்ளை இல்லை. காட்டு வழியே போயிட்டு இருக்கிறான். எங்கேயோ யானை தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட திக்கில அம்பு விட்டான். அந்த அம்பு போய் பாஞ்சுது. இவனுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. ஒலிய வச்சு அம்பு விடுவான். ஒலி எங்கே இருந்து வருகிறது? இந்த திக்கில அம்பு விட்டான். ஸ்பரிச வேதின்னு பேரு. அம்பு விட்டான். ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்டது. நான் யானைன்னு நினைச்சேன், யாரோ ஒரு மனுஷன்லன்னு ஓடி வந்தா ஒரு முனிகுமாரன் விழுந்து கிடக்கிறான் அம்பு விட்டு. நீங்க யாரு? நான் தெரியாம பண்ணிட்டேன், யானைன்னு நினைச்சேன், தண்ணி குடிக்கிற மாதிரி கேட்டது. அவன் சொன்னா, நான் தண்ணிய முகர்ந்தேன் ஒரு செம்புல, அது அப்படி சத்தம் கேட்டது. என்ன கொன்னுட்டியா ஐயா? எங்க அப்பாவுக்கும் கண்ணில்ல, எங்க அம்மாவுக்கும் கண்ணில்ல, அவங்க தண்ணி தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஜல போஜன முனிவர்னு பேரு. ஜலத்தை போஜனம் பண்றவங்களா? நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாலையும் பின்னாலையும் தான் தண்ணி குடிக்கிறோம். அவர் ஜலந்தான் அவருக்கு சாப்பாடே. கண்ணு இல்லாதவங்க. நான் தான் காவடி கட்டி தூக்கிக்கிட்டு வரேன். இப்ப 2 பேர் இருக்கிற பொழுது என்ன கொன்று விட்டாயே மகாராஜா, பரவாயில்ல போ, எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, தண்ணி கேட்டாங்க, முதல்ல நீ போய் தண்ணிய கொடு, அதுக்கப்புறம் எங்க கதையை சொல்லு. சொன்னா சாப்பிட மாட்டாங்க. மகாராஜா அழுதபடி அங்க போறான். 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கண்ணு தெரியாதவங்க. போன உடனே அங்க வந்தவன், இங்க இருந்தவன் கேட்டான், அது யாருன்னா. எப்பவுமே கண்ணு தெரியாதவனுக்கு மற்ற புலன்கள் ஆற்றல் அதிகமாக இருக்கும். கடவுள் கிருபை அப்படி. நடந்து வர்றதிலேயே இது எம்புள்ள இல்லைன்னு கண்டுபிடிச்சுட்டான். யாரோ வர்றாங்கன்னு கண்டுபிடிச்சுட்டான். அது யாருன்னு கேட்டான். தசரத சக்கரவர்த்தி வாய்மையோட உள்ளவன், பொய் சொல்ல தெரியாத பழைய காலத்து ராஜா. அவன் என்ன பண்ணுவான்? அதனால நான் தசரதன், என் புள்ள எங்கே? கதையை பூரா சொல்லிட்டான். அவனுக்கு தாங்க முடியல. பாவி, எங்கள் 2 பேருக்கு என் புள்ளதான் எல்லாம், அவனை கொன்று விட்டாயே. போ, நீயும் புத்திர சோகத்தினால் இறந்து போ, நாங்கள் புத்திர சோகத்தினால் இறந்து போகிறோம். 2 பேர் இறந்தார்கள். தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம். என்ன சந்தோஷம்? புத்திர சோகத்தினால இறக்கணும்னா புத்திரம் பிறக்கணும், சந்தோஷம். சோகத்தினால இறக்கணும்னா புத்திர இறந்து போகணும், அது சோகம். ராமேஸ்வரத்துல எனக்கு வேண்டிய ஒருத்தர் இருந்தாரு, ராஜகோபால சாஸ்திரின்னு பேரு. அவருடைய பையனுக்கு ஒரு முறை மூளைக்காய்ச்சல் வந்துருச்சு. 1 மாசம் படுத்த படுக்கையா போய் தப்பிச்சுட்டான், காப்பாத்தியாச்சு. ராஜகோபால சாஸ்திரி எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்த பொழுது சொன்னாரு, என் பையனுக்கு மூளைக்காய்ச்சல் வந்தது, நான் சந்தோஷப்பட்டேன்னாரு. ஏன் ஐயான்னே? மூளைக்காய்ச்சல் வரணும்னா மூளை இருக்கணும்ல, அப்ப என் பையனுக்கு மூளை இருந்திருக்குன்னாரு. இந்த மனுஷனை என்னங்க சொல்றது? அந்த பையன் நல்லா இருக்கான். இன்னைக்கு ரமணி சாஸ்திரின்னு பேரு, நல்லா இருக்கான்.
அது மாதிரி புத்திர சோகத்தினால இறக்கணும்னா ஒரு புத்திரம் பிறக்கணுமா இல்லையா? அப்போ எனக்கு குழந்தை உண்டு. இப்போ அது ஞாபகத்துக்கு வருது தசரத சக்கரவர்த்திக்கு. என்ன ஞாபகத்துக்கு வருது? ராமனை கூப்பிடுறானே, ராமன் இறந்து போயிடுவான் போல இருக்கே, அப்ப அந்த புத்திர சோகத்தினால நான் இறந்து போவனே, இவ்வளவு நினைப்பு வருது. எண்ணிலா அருந்தவத்தோன் விஸ்வாமித்திரன், எண்ணிலா அருந்தவத்தோன், எண்ணில் ஆவருந்தவத்தோன், எண்ணில் ஆவருந்தவத்தோன். நினைச்சா காமதேனு வந்து நிக்குமா? எண்ணில் ஆன காமதேனு பசு, ஆவருந்தவத்தோன், எண்ணில் ஆவருந்தவத்தோன், எண்ணிலா அருந்தவத்தோன். எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். அது கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடின பாட்டு. ஒரு அரிசியில சித்திரம் திட்டுவான் கம்பன். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல். இயம்புதல்னா தெரியுமா? பேசுவது, சொல்வது. இயம்புவதுன்னா கலகலகலன்னு சத்தம் போடுறது. வாத்தியம்ங்கிறீங்கல்ல, முழங்கின, அதான் இயம்புதல். சத்தம் போட்டு சொன்னாப்பல இருந்துச்சான். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மறுமத்தில் எரிவேல் பாய்ந்த புண்ணில்லாம் கனல், புண்ணில்லாம் பெரும் புலையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும். புண்ணுல போய் நெருப்ப வச்சா எப்படி இருக்கும்? அம்பு பட்ட புண்ணுல நெருப்ப வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. எப்படி இருந்தது? எண்ணிலா அருந்தவத்தோன் எம்பிய சொல் மறுமத்தில் எரிவேல் பாய்ந்த புண்ணில்லாம் பெரும் புலையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுகிர் நின்று ஊசலாட கண்ணில்லான் பெற்றிழந்தான் என உணர்ந்தான் கடுந்துயரம் காலவேலான். கண்ணில்லாதவனுக்கு கண்ணு கிடைச்சு திரும்ப போனா எப்படி இருக்குமோ? குழந்தை இல்லாதவனுக்கு ராமன் கிடைச்சு திரும்ப போக போறானே அப்படி இருந்தது. இன்னொரு அர்த்தம், அன்னைக்கு கண்ணில்லாதவன் ஜலபோஜன முனிவர் குழந்தையை பெற்று இழந்தானே, அதுபோல இவனுக்கும் துன்பம் வந்தது. கண்ணில்லான் பெற்றிழந்தான் என உணர்ந்தான் கடுந்துயரம் காலவேலான். விஸ்வாமித்திரரை பார்த்தா, உங்களுக்கு என்ன சேனை வேணும், சண்டை வேணும், என் சேனையை பூரா கொண்டாட நான் வர்றேன், நீ வேணாம் போ. வசிஷ்டரை அனுப்புறேன், வேணாம், அவரால் முடியாது. என்ன வம்பாருக்கு ஒரு சின்ன பையன் 12 வயசு புள்ள ராமன். ராமனுக்கு வயசு என்ன தெரியுமோ? அப்ப 12 வயசு. கல்யாணம் ஆகிற பொழுது ராமனுக்கு வயசு 12. இந்த 12 ரொம்ப அற்புதமான நம்பர். அப்பவே சொன்னல, நான் 12, ஒரு வரிக்கு 12 எழுத்துன்னு. திருமுறைகள் 12, ஆழ்வார்கள் 12 பேர். முருகனுக்கு கண்கள் 12, முருகனுக்கு கைகள் 12, மாதா 12. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ராசி 12. நல்லா பாருங்க எவ்வளவு 12. திருமூலர் திருமந்திரத்திலே ஒரு அடியிலே புள்ளி எழுத்தை விட்டுட்டு எண்ணினால் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 12. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் புள்ளியை விட்டுட்டு எண்ணுங்கோ 12 எழுத்து இருக்கும். 12 வயசு ராமன். இவனை போய் கேட்கிறீங்களே, இவன் என்ன செய்ய போறான்? நான் வர்றேன், வேண்டாம் போ. நான் கேட்டேன், முனிவர்கள் துன்பம் வந்தால் வேற எங்கேயும் போக மாட்டாங்க, நேர அயோத்திக்குத்தான் வருவார்கள். என்னனைய முனிவரரும் இமையவரும் இடையூறொண்டு உரையரானால் உங்ககிட்டத்தான் வருவார்கள். நீ சொன்ன வார்த்தையை மீறிட்டு போ. விஸ்வாமித்திரன் கோபத்தோட எந்திரிச்சான். வசிஷ்டர் ஓடி வந்தார், பக்கத்துல வந்தார். மகாராஜா, உன் பிள்ளைக்கு நல்ல காலம் வந்திருக்கு, விட்டுறாத. இவன் தசரத ராமனா கூட்டிக்கிட்டு போவான், சீதா ராமனா கொண்டாந்து விட போறான். உன் பிள்ளைக்கு நல்ல காலம் வந்திருக்கு, விட்டுறாதே. வசிஷ்டர் சொன்ன உடனே கொஞ்சம் தைரியம் கிடைச்சு தசரதனுக்கு குழந்தைய அனுப்பினான். ராமனை மட்டும்தானே அனுப்பினான். ராமன்னாலே லட்சுமணனும் கூட போவான், அது சொல்லவே வேண்டாம். இந்த கண்ணு வலது பக்கம் பார்த்து இந்த கண்ணு இடது பக்கம் பார்க்குமோ? பார்த்தா மாறு கண்ணுன்னு அர்த்தம், பார்க்காது. ராமனும் லட்சுமணனும் ஒன்னாத்தான் போவாங்க எங்க போனாலும். ராமன்னு சொன்னாலே லட்சுமணனும் கூடத்தான் இருப்பான். பிறந்தானும் உளனன்ன பிரியாதான். இத்தனை தம்பிகள்ல ஒரு தம்பிதான் அவனை கடைசி வரைக்கும் பிரியாதவன். 2 பேரும் புறப்பட்டு போனார்கள். முன்னாலே விஸ்வாமித்திர மகரிஷி, இவங்க 2 பேரும் பின்னால நடந்து போறாங்க. வடநாட்டுக்கு போனா அந்த பகுதிக்கெல்லாம் போயிட்டு வரணும். அயோத்தியை பார்க்கலாம், தண்டகாரண்யம் பார்க்கலாம், இந்த இடமெல்லாம் பார்க்கலாம். என்ன அவங்க எல்லாம் நடந்து போனாங்க, நம்ம கார்ல போய் பார்க்க போறோம். இவ்வளவுதானே. நமக்கு கார்ல போகவே கஷ்டமா இருக்கு. ராத்திரி நேரம்
இந்த 2 பிள்ளையும் தரையில படுத்து கிடக்கு. அம்ச தூளிகா மஞ்சத்திலே படுக்க வேண்டிய பிள்ளைகள். சம்பராசுரனை வெற்றி கண்ட தசரத மகாராஜாவினுடைய பிள்ளைகள் இப்படி படுத்து கிடக்கு. நினைச்சானா விஸ்வாமித்திரன், நான் இவங்க அப்பாவா இருந்தா அனுப்பி இருக்கவே மாட்டேன் இந்த பிள்ளைங்கள. ராமன் நல்லா தூங்குறான். காலம்பர 5:30 மணி எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வ சந்தியா பிரவர்த்ததே. அப்ப பாடின பாட்டது. கௌசல்யின் குமாரா எழுந்திரு. இன்னைக்கு நம்ம திருப்பதியில MS சுப்புலட்சுமி பாடுறாங்களே, அந்த பாட்டு விஸ்வாமித்திரன் அந்த காலத்திலே ராமனை எழுப்புறதுக்காக பாடின பாட்டு. கோசலை குமாரா எழுந்திரு, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வ சந்தியா பிரவர்த்ததே. உத்திஷ்ட ரதாசூல கர்த்தவியம் தெய்வமான்மீகம். ஏதோ கொஞ்சம் தெரியும், அதனால சொல்லி வச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. தமிழிலே பெருமானுக்கு பாடுற மாதிரி வடமொழியிலே பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி. எழுப்பி கூட்டிக்கிட்டு போறான். வேகமா போறான். வழியிலே பல செய்திகள். திடீர்னு ஒரு இடம் பொட்ட பாலைவனம். இது என்ன ஒரே பாலைவனமா இருக்கே. இந்த இடத்துல ஒருத்தி இருக்கிறான். அவளுக்கு தாடகைன்னு பேரு. பொல்லாத ராட்சசி. அவளது பேரையும் சாப்பிட்டுட்டான். ராமன் நிமிந்து பார்த்தான். என்ன அர்த்தம்? எல்லாரையும் சாப்பிட்டாங்கிறீங்களே, விஸ்வாமித்திரரை உங்களை எப்படி விட்டுட்டான்? அதானே அர்த்தம். விஸ்வாமித்திரன் சொன்னா, நான் கோதுன்னு தள்ளிவிட்டா, உடம்புல தசையே கிடையாது, எலும்பு சீந்தாலும் வேண்டாம்னு என்ன விட்டு விட்டா, இல்லாட்டி என்னையும் சாப்பிட்டு இருப்பா. தாடகைன்னு ஒருத்தி இருக்கிறா. ஆடவர் பெண்ணையை அவாவு தோழினாய். உன்னை பார்த்தா ஆண்களுக்கு கூட நம்ம பொண்ணா பிறக்கலையேன்னு நினைப்பு வரும். அவளது அழக ராமனுக்கு. ஆடவர் பெண்மையை அவாவு தோழினாய். தாடகை என்பது அச்சழக்கி நாமமே. சொல்ற பொழுது தாடகை வந்துட்டான். ஆண் வாய திறந்தாளா, பல்லு இடுக்கல காண்டாமிருகம் தூங்குனுச்சான். என்ன ஆகுறது? நமக்கு பல்லு இடுக்கல ஒரு கடுகு மாட்டிக்கிட்டா பெரும்பாடா பகுதி. குத்துன்னு குத்தி கடைசியில எடுக்கிறான். கடுகு இருக்கு, பல்லு கந்துருது கையோட. காண்டாமிருகம் தூங்கும். இங்க இருந்து அங்க பாக்குறதுக்கு பல நாள் ஆகும்னா கும்பகர்ணனை. தோளொடு தோல் வரை தொடர்ந்து நோக்குறில் நாள் பல கழியுவான். இவளை எப்படி சொல்றது? பல்லு எடுக்கல காண்டாமிருகம் தூங்கும்னா யோசிச்சு பாருங்க. நம்ம பல்லு எடுக்கல கடுகுதான் இருக்கும். இடுக்கல காண்டாமிருகம் தூங்கினா அந்த இடுக்கு எவ்வளவு பெருசா இருக்கும், இந்த பல்லு எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த முகம் எவ்வளவு பெருசா இருக்கும். ஐயோ, அவ எவ்வளவு பெருசா இருப்பா. கவிதை கற்பனையில தாங்க சுகம். உள்ளதை சொல்லி கற்பனைய மிச்சத்துக்கு விடுறான் பாருங்க, அதுதான் கவிஞனுக்கு சிறப்பு. வந்துட்டா, கம்பீரமா நிக்கிறா. இவன் மீது அம்பை விடு. பொண்ணு மேல அம்பு விடக்கூடாது. சங்க காலத்தில் இருந்து தமிழ் பழக்கம் என்ன தெரியுமா? பெண் மேல அம்பு விடக்கூடாது இல்ல, பெண் பெயர் கொண்டவன் மேல கூட அம்பு விடக்கூடாது. என் பெயர் மீனாட்சி சுந்தரம். சங்க காலத்துல நான் சண்டைக்கு போனா யாரும் என் மேல அம்பு விட மாட்டார்கள். ஏன்னா இந்த மீனாட்சிங்கிற பெண் பேரு சேர்ந்துடுச்சு. பெண் பேரு வச்சவன் மேல கூட அம்பு விடப்படாதான். அப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்திருக்கு. தாடகை யோசிக்கிறான். பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தான். இவ பொண்ணல்ல, பொல்லாதவ, அம்ப விடு. குருநாதன் சொல்லிவிட்டான். குரு வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. அவ பாறைகளை தூக்கி வீசுகிறான். இவன் அம்பு விட்டான். கடைசியில ஒரு அம்பு நெஞ்சுல போய் பாஞ்சுது. அது எப்படி பாஞ்சுது தெரியுமா? சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாஞ்சிருச்சு. அவன் நெஞ்சில போய் பாஞ்சுது. பாஞ்சு ரொம்ப வேகமா அந்த பக்கம் ஓடி போயிடுச்சு. இங்க பாஞ்சு பின்பக்கத்திலே ஓடி போய் விட்டது. அது எப்படி ஓடி போயிட்டு தெரியுமா? அழகா சொல்றார். சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம். அவளுடைய நெஞ்சிலே பாய்ந்ததும் எப்படி? கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றென்றே. கல்லாத புல்லர்களுக்கு நல்லவர்கள் சொன்ன வார்த்தை எப்படி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவாங்களோ அது மாதிரி போயிற்று. இந்த பிரசங்கத்துக்கு வர்றவங்கள்ல 2-3 வகை. ஒரு வகை நல்ல பாட்டை கேட்டு எல்லாத்தையும் கேட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிறவங்க. 2வது வகை என்னமோ கொஞ்சம் கேட்போம், புரிஞ்சா இருப்போம், புரியாட்டி சத்த நேரம் தூங்கிட்டு போவோம். 2வது வகை. 3வது வகை இந்த காதலை வாங்கி அந்த காதல விட்டுறது. ஒரு ராஜாட்ட ஒருத்தன் 3 பொம்மை கொண்டாந்தான், தங்க பொம்மை.
மகாராஜா அந்த 3 பொம்மைக்கு வித்தியாசம் உண்டு, கண்டுபிடிச்சா 3 தங்க பொம்மையும் உனக்குத்தான். யாருக்கு பணத்தாசை விட்டுது? மகாராஜாவுக்கே ஆசை. 3 பொம்மையும் பார்க்கறான். தங்க பொம்மை ஒரே மாதிரி, எடை நிறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, வித்தியாசம் தெரியல. அந்த ஊர்ல ஒரு குருட்டு பிச்சைக்காரன் இருந்தான். கூப்பிடு அவனை. வந்துட்டான். இந்த 3 பொம்மைக்கு வித்தியாசம் சொல்லு. பிச்சைக்காரன் தடவி பார்த்தான், எடை தூக்கி பார்த்தான், ஒரே மாதிரி இருக்கு. மகாராஜா என்ன, ஒரு நூல் கொடுங்க. ஒரு நூல் கொடுத்தான். பிச்சைக்காரன் தடவி பார்த்தான், காதுல ஒரு ஓட்டை இருந்தது. நூலை காது வழியா விட்டான். இந்த காது வழியா வந்துருச்சு. வச்சு மகாராஜா இன்னொரு நூல் கொடுங்க. அடுத்த பொம்மை காதுல விட்டான், வாய் வழியா வந்துருச்சு. மகாராஜா 3வது ஒரு நூல் கொடுங்க. 3வது பொம்மை காதுல விட்டான், உள்ளே இருந்துருச்சு. மகாராஜா 3வது பொம்மை முதல் தரம், 2வது பொம்மை 2ஆம் தரம், முதல் பொம்மை 3ஆம் தரம். இப்படிரா, இந்த காது வழியா வாங்கி அந்த காது வழியா விட்டுட்டு போறானே, அதுக்கு அடையாளம் இந்த முதல் பொம்மை 3ஆம் தரம். இந்த காது வழியா வாங்கி வாய் வழியா சொல்லி விட்டுட்டு போறானே, ரகசியம் சொல்லாதேன்னா 15 பேருக்கு போன் பண்ணுவானே, அது 2ஆம் தரம். காதல வாங்கி மனசுல வச்சு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மனசுல வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறானே, அவன் தான் முதல் தரம். அது மாதிரி இப்ப அம்பு எப்படி பாஞ்சுதான், கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றென்றே. கல்லா புல்லரா, அதான் அநியாயம். படிக்கவும் இல்ல, ரொம்ப சாதாரணமானவன், கெட்டவன். கல்லா புல்லருக்கு. இந்த முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்னு ஒரு புண்ணியவான், அருமையா பேசுவார். 60 வயசுக்குள்ள இறந்து போட்டார். குறைவொன்றுமில்லை, நிறைய எழுதினவர் அவர்தான். நரசிம்மருடைய பரம பக்தர், தீவிரமான வைணவர். ஒரு முறை ராமாயணம் சொன்னார். 30 நாள் ராமாயணம் சொன்னார். இந்த 30வது நாள் ஒரு ஆள் எதிர்த்தாப்புல வந்து உட்கார்ந்தான். ஐயா ஒரு சந்தேகம்னா. நம்ம ராமாயணம் புரிஞ்சு என்னமோ சந்தேகம் கேட்கிறானே, என்ன சந்தேகம்னார். நீங்க 30 நாளா ராவணன் ராவணன் நீங்க, ஆமா. ராமன் ராமன் நீங்க, ஆமா. ராட்சசன் ராட்சசன் நீங்க, ஆமா. ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனான்னு கேட்டீங்க. இவருக்கு எப்படி இருக்கும்? பாவி, 30 நாளா ராமாயணம் கேட்டுட்டு ராமன் ராட்சசனா ராவண ராட்சசனான்னு கேட்டா நான் என்னடா ராமாயணம் சொல்லி இருக்கேன் உனக்கு? என்ன பதில் சொல்லுவார்? தவிக்கிறார். சாமி இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம் கேளு. இந்த பிரம்மாவுக்கு கோயில் இல்லாம போச்சே, ஏன்? பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. ஒரே ஒரு ஊர்ல திருச்சிக்கு பக்கத்துல ஒரு சந்நிதி இருக்கு. மத்த எங்கேயும் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. ஏன் பிரம்மாவுக்கு கோயில் இல்லாம போச்சு? முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சுதாரிச்சுட்டார். ஏன் பிரம்மாவுக்கு கோயில் இல்லாம போச்சு தெரியுமா? உன்னையும் படைச்சு உனக்கு ராமாயணம் சொல்ல சொல்லி என்னையும் படைச்சாம்பாரு. அந்த பாவத்தினாலே அவருக்கு கோயில் இல்லாம போச்சு. கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றென்றே. அம்பு அவ்வளவு வேகமா பாஞ்சுதான். தாடகை வீழ்ந்தாள். உள்ளே சென்றார்கள். யாகசாலை, வேள்வி. வேள்விய காவல் காத்தார்கள். யார்? 2 பேரு, லக்ஷ்மணனும் ராமனும். ஒருத்தர் அழகா சொன்னார், உலகத்திலே முட்டாள்கள் 2 பேர். நம்மால சொன்னா எங்க ஊருக்கு வா, வீட்டுக்கு 2 முட்டாள் காட்டுறேன். இல்லே, ராமாயணத்துல 2 பேர் முட்டாள்கள். யாரா ராமாயணத்துல 2 பேர் முட்டாள்கள்? ஒன்னு விஸ்வாமித்திரன், இன்னும் ஒன்னு சுக்ரீவன். எப்படின்னு கேட்டானா? விஸ்வாமித்திரன் யாகம் பண்ணான்ல, ஆமா. கடவுளை நோக்கித்தானே யாகம் பண்ணனா, ஆமா. கடவுளே ராமனு லக்ஷ்மணனுமா வந்திருக்கிற பொழுது அவனை காவலுக்கு வச்சு விட்டு எந்த கடவுளை நோக்கிடா இவன் யாகம் பண்ணனா? அதனாலே இவன் முட்டாள் நம்பர் 1. கம்பராமன் ஒருத்தர், கம்பன்ல ரொம்ப ஈடுபட்டவர், வேலூர்காரர், தமிழறிஞர். அவரு சொன்னார். 2வது யாரு? சுக்ரீவன். அவன் ஏன் முட்டாள்? ஏன் தெரியுமா? ராமச்சந்திர மூர்த்திய வந்து நின்ன பொழுது
மராமரம் இருக்கு, அதுல அம்ப விடுன்னு சொன்னானே. ராமனை நம்பாம அம்ப விடு, ஒரு மரத்தை தொலைக்கக்கூடிய அம்புதான் வாலியின் நெஞ்சை தொலைக்கும் நானே. ராமனே வந்த பொழுது, கடவுளே வந்த பொழுது கடவுளை நம்பாம சந்தேகப்பட்டானே, அவர் 2வது முட்டாள், நான் 3வது முட்டாள். சீதா கல்யாணத்தை 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறனே, நான் 3வது முட்டாள். சரிதானா? இப்ப வேகமா போகணுமே. வெளியிலே காவல் காத்தார். முடிஞ்சுது, யாகம் முடிஞ்சுது. யாரு வந்தா? ராட்சசர்கள் வந்து அப்படியே கொற்றா மாமிசத்தை. இவங்க 2 பேர் என்ன பண்ணா, சரக்கூடம் போட்டுட்டான். அம்பினாலே சரக்கூடம். அம்பு பாய்ந்தது. தாடகைக்கு 2 பிள்ளை. சுபாகு இறந்தான். மாரீசன் எங்கேயோ போய் விழுந்துட்டான். யாகம் முடிஞ்சது. பிள்ளைகளை கொண்டாந்து விடணுமா இல்லையா? அங்கிருந்து 2 பேர் தூதுவர்கள் வந்தார்கள். எங்க இருந்து வர்றீங்க? ஜனக மகாராஜா அனுப்பிச்சார். என்ன, ஒரு யாகம் பண்றார், நீங்க வரணுமா? திரும்பினார் விஸ்வாமித்திரர். புரிஞ்சு போச்சு வேள்வி. சரி, நீங்க 2 பேரும் வாங்க. 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு புறப்பட்டார். யாகத்துக்கு அவர் தானே போகணும். ஒரு ராமனா கொண்டாந்தவரை சீதாராமனை அனுப்பணுமே, ஒரு லக்ஷ்மணனை ஊர்மலையோடு அனுப்பணுமே. கூட்டிக்கிட்டு போயிட்டார். எங்க போறாங்க? மிதிலையை நோக்கி புறப்பட்டாங்க. எல்லாம் நட. இந்த வட இந்தியாவுக்கு போனா அந்த இடமெல்லாம் பார்த்தோம், ரொம்ப சுகமா இருக்கும். நான் வருஷா வருஷம் போறேன். போற போது ஒரு சுத்திட்டு வர்றது. சீதாதேவி மறைஞ்ச இடம், எந்த இடத்துல ஜலபோஜன முனிவர் இருந்தார் அந்த இடம், அதெல்லாம் இன்னைக்கு நீங்க போய் பார்த்துட்டு வரலாம். அயோத்திக்கு பக்கத்துல தண்டகாரண்யம் போகலாம். புறப்பட்டு வந்தார்கள். வழி ஒரு கல்லு. கல்லுக்கு மேல ராமனுடைய திருவடி அப்படி பட்டது. படல, அப்படி மேல வந்தது. திருவடியில இருந்து ஒரு மண்ணு உதிர்ந்தது. திருவடி துகள் கல்லுல பட்டுது. கல்லு பண்ணாயிடுச்சு. ராமன் கால் எடுத்துட்டான். பொண்ணு கும்பிட்டது. அழகான பொண்ணு, உலகத்திலேயே பேரழகி அவள். அகல்யான்னு பேரு. கல்யான்னு சொன்னா குற்றம் உள்ளவள், அகல்யான்னு சொன்னா குற்றமே இல்லாதவள். நீதி அநீதிங்கிறீங்கல்ல, அது மாதிரி கல்யா அகல்யா. உடம்பிலே எந்த உறுப்பும் குற்றம் இல்லாதவள். ஒரு பெண் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு அழகாக பிரம்மனால் படைக்கப்பட்டவள். அவளை படைச்ச உடனே தேவர்களுக்குள்ள போட்டி வந்துருச்சான். இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறது? என்ன தோணுது? நம்ம தேவலை போல இருக்கு இந்த தேவர்களுக்கு. அதனாலதான் தேவர் அணையர் கயவர் அப்படின்னு திருவள்ளுவரே அந்த காலத்துல சொல்லி இருக்காரு. எல்லாருக்கும் போட்டு இந்த பொண்ணை என்ன பண்றது? ஒத்த பொண்ணை யாரு கட்டிக்கிறது? தேவேந்திரே முதல்ல நிக்கிறான். முனிவர் பார்த்தார், ஒரு வழியும் இல்லை. பிரம்மா என்ன செய்யலாம்? பிரம்மா சொன்னார், நான் ஒரு வழி சொல்றேன். என்ன? 2 தலை பசுவை யாரு 3 முறை சுத்தி வர்றானோ அவனுக்கு அகல்யா. 2 தலை பசுவா? 2 தலை பசு எங்க இருக்கு? முடியாத காரியம். சரி போ, அவ்வளவுதான். முடியாது, எல்லாரும் விலகிட்டான். கௌதம முனிவருடைய வீட்டிலே ஒரு பசுமாடு. பசுமாடு வயிறு அன்னைக்கு கண்ணுக்குட்டி போடக்கூடிய நேரம். நாரத முனிவர் அங்கிருந்து வந்தார். கௌதமா இங்கே வா. வந்தான். வெளியில நிக்கிறான் மகாமுனிவர். இந்த பசுமாட்டே பாரு. பார்த்து நிக்கிறான். பசுமாடு கண்ணுக்குட்டி போட போகுது. கன்றுக்குட்டி தலை வெளியில வந்துருச்சு. முதல்ல தலை வெளியில வந்தாத்தான் நல்லது. கால் வெளியில வந்தா மாட்டிக்கிறேன். தலை பிரசவம் சுகப்பிரசவம். கால் வெளியில வந்தா கஷ்டம். தலை வெளியில வந்துருச்சு. கௌதமா இப்போ பாரு, பசுமாட்டுக்கு எத்தனை தலை? முன்னாலே அதன் தலை, பின்னாலே கண்ணுக்குட்டி தலை. விடாம 3 சுத்து சுத்தினா. பிரம்மாவை கூப்பிட்டான், தேவேந்திரனை கூப்பிட்டான். எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க. கௌதமருக்கும் அகதியக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. எவ்வளவு கெட்டிகார்த்தனம் பார்த்தீங்களா? விதிக்கப்பட்டதுதான் கிடைக்கும். செட்டிநாட்டுல சொல்லுவான், ஒருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் கட்டிக்க முடியாதுன்னு. யாருக்கு எந்த பொண்ணுன்னு விதிக்கப்பட்டதோ அந்த பொண்ணு அவனுக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கல்யாணம் ஆயிடுச்சு. தேவேந்திரனுக்கு தாங்க முடியல. நம்மளை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க. எப்படியாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி விடணும். கல்யாணம் ஆகி இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு சதானந்தன் பேரு. அதுக்கப்புறமே இவ மேல ஆசைப்பட்டான்.
ஒருத்தன் எத்தனை பெண்ணை வேணும்னாலும் கட்டிக்கலாம், தப்பு இல்லை. இன்னொருத்தன் பொண்டாட்டிய கட்டிக்கப்படாது. பிறன் மனை நோக்காத பேராண்மை. ராவணன் கெட்டதுக்கு காரணம் அது. எப்போ கௌதமருடைய மனைவியாகியாச்சோ விட்டுறணும், முடியல. ஒரு நாள் ராத்திரி கோழி கூவுற மாதிரி, தப்பு. சேவல் கூவுற மாதிரி. ஆமா, சேவல் கூவுமா கோழி கூவுமா? என்ன வம்பா போச்சே, சேவல் தான் கூவும். ஆனா நம்ம கோழி கூவிருச்சுங்கிற தப்பு இல்ல. கூவின பூங்குயில் கூவின கோழி தப்பு இல்ல, தப்பு இல்ல. கோழிங்கிறது பொது பேரு. பெண் கோழிக்கு பெட்ட கோழின்னு பேரு, ஆண் கோழிக்கு சேவல்னு பேரு. காமன் நேம் கோழி. அதான் கோழி கொடி என்கிறான். சேவல் கொடி என்று சொல்லணும் முருகனே. கோழி கொடி என்று அடிபொடியாமல் குவலையத்தே வாழ கருதும் மதியிலிகாள். பந்தர் அலங்காரம். காலையில சேவல் கூவிற்று. அப்படி அப்படி அவன் கூவினான் தேவேந்திரன். 1 மணிக்கு இவர் எந்திரிச்சார், மகாமுனிவர். 1 மணி தெரியல, சேவல் கூவி விட்டது. புறப்பட்டார் குளிக்கிறதுக்கு. அகலிகை மட்டும் தனியா இருக்கிறா. தேவேந்திரன் வந்தான், இவர் வடிவத்துல வந்தான், அணைத்து கொண்டான், கணவன் என்று எண்ணினாள். அங்க ஒரு பாட்டு கவி சக்கரவர்த்தி வைக்கிறான். கணவன் நினைச்சுட்டான். புக்கவளோடும் காம புதுபண மதுவின் தேரல் ஒக்க உண்டிருத்தலோடும் உணர்ந்தனள். புரிஞ்சு போச்சு, இவன் புருஷன் இல்ல, இனிமே ஒண்ணும் செய்ய முடியல. ஒக்க உண்டிருத்தலோடும் உணர்ந்தனள். உணர்ந்த பின்னும் தக்கதன்றென்ன ஓராள், தக்கது என்ன ஓராள், அன்று என்ன ஓராள். சாமிநாதையர் பிரிச்சு அர்த்தம் சொல்றார். இது சரின்னும் சொல்ல முடியல, தப்புன்னும் சொல்ல முடியல. ஆனா தாண்டி வெள்ளம் போயிடுச்சு, நீ என்ன செய்யறது? தக்கதன்றென்ன ஓராள், ஒண்ணு செய்ய முடியாம இருக்கிறா. அப்ப என்ன ஆச்சு? முக்கனான் அணைய ஆற்றல் முனிவன் முடுகி வந்தான். முக்கனுடைய சிவபெருமான் போன்ற கௌதமர் வந்தார். இந்த தேவேந்திரன் ஒரு பூனையாக போக தொடங்கினான். பார்த்தார், புரிஞ்சுது. அட படுபாவி, இந்த பெண் இன்பத்துக்கு ஆசைப்பட்டியே, உன் உடம்பு பூரா பெண் குறியாக கடவது. வெட்கப்பட்டு போர்த்திட்டான். தேவர்கள் பார்த்தார்கள், பாவம், இது கண்ணாக போகட்டும்னு வரத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப இவளுக்கு என்ன செய்யறது? ஒரு பெண்ணு கல்லு மாதிரியா. இந்த கல்யாணம் ஆனா அம்மி மிதித்து அருந்ததி காட்டலும்பா. அது ஏன் அம்மிய போய் மிதிக்கணும்? ஒரு இரும்பு கம்பியை மிதிக்கப்படாதோ? இரும்பு கம்பி வளையும், அம்மி வளையாது, உடையும். கற்புக்கு பங்கம் வருமானால் இந்த பெண் வளைந்து கொடுக்க மாட்டாள், உடைந்து போவாள். அதனாலதான் அம்மிய மிதினா. இல்லாட்டி ஒரு கம்பிய மிதின்னு சொல்லி இருக்கலாமா இல்லையா? இரும்பு கம்பி வளையும், கல்லு வளையாது. பார்த்தா நீ கல்லா போன்ட்ட. அவ பாக்குறா, நான் தப்பு பண்ணல. தப்பு பண்ணவன் அந்த அயோக்கியன், அவனுக்கு ஒரு சாபம் கிடைச்சு போச்சு. எனக்கு எப்ப விமோச்சனம்னா ராமன் வருவான். ஓ, ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ராமன் பேர் வச்சாச்சு. இப்பவே சொல்லிவிட்டான்ல, ராமன் வருவான். நம்ம என்ன புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாலேயா பேர் வைப்போம்? ராமன் வருவான், அவன் திருவடி துகள் படும், அப்பொழுது உன் சாபம் தீரும். இப்ப அந்த பொண்ணு சாபம் தீர்ந்து எந்திரிக்கிறான். கௌதமன் வந்து நிக்கிறான், விஸ்வாமித்திரன் நிக்கிறான், லக்ஷ்மணன் நிக்கிறான். ராமன் ஒரு வார்த்தை சொன்னான், முனிவரை பார்த்தான். ஒரே வார்த்தை, நெஞ்சினால் பிழைப்பிலாதாள். மனசினால தப்பு பண்ணாதவ ஏத்துக்கோ. பாகிஸ்தான் பிரிஞ்ச நேரம், மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான். இந்திய பெண்கள் பல பேர் கற்பழிக்கப்பட்டார்கள். போற போக்கில் இந்த பொண்ணுகளை தொல்லைப்படுத்திட்டு போயிட்டான். எல்லா பொண்ணும் தவிச்சு போய் நிக்குது. மகாத்மா காந்தி சொன்னார், நெஞ்சினால் பிழைப்பிலாதார். எல்லாரையும் நம்ம பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிக்கணும். இதே மாதிரி அகலிய கேஸ். ராமன் புறப்பட்டான், புரிஞ்சுது அகலிகை. ராமன், லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரன் 3 பேரும் வர்றாங்க. ஒரு படகு, கங்கை கரை. யாரோ ஒரு படகோட்டி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அகலிகையா மாறினதை அவன் பார்த்தான், திகச்சு போய் நிற்கிறான். என்னடா இந்த ஆளு காலில் உள்ள மண்ணு பட்ட உடனே ஒரு கல்லு பொண்ணா போயிருச்சே. இப்படி பார்த்துட்டு நிக்கிறான். இப்ப 3 பேரும் படகுல ஏறணும். படகுக்கு பக்கத்துல வந்தாச்சு. கும்பிட்டான், சாமி படகுல ஏறிக்கிடுங்க. ஆனா ஒண்ணும், என்ன, இந்த கருப்பா இருக்காரு பாருங்க, இவரு ஏறப்படாது.
அது யாரு? நம்ம ராமச்சந்திரமூர்த்தி. நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். நீல நிறம், கருப்பு நிறம், மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ. இவர் மட்டும் படகுல ஏறக்கூடாது. லக்ஷ்மணனுக்கு கோபம் தாங்கல. ஏன் ஏறக்கூடாது? எனக்கு 7 பொண்ணு, அதனால ஏறக்கூடாது என்ற. இதுக்கு என்ன சம்பந்தம்? 7 பொண்ணுக்கும் சோறு போடணும். இந்த படகை நம்பித்தான் என் உழைப்பு நடக்குது. இந்த ஆளு ஒரு கல்லு மேல காலை வச்சாரு, கல்லு பொண்ணா போச்சு. என் படகு மேல காலை வச்சு என் படகும் பொண்ணா போனா நான் பொழப்புக்கு என்ன பண்ணுவேன்? அவன் எப்படி பாருங்க, என் படகுல இவர் காலை வச்சு படகு பொண்ணா போனா 7ஓட 8வது பொண்ணுனா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அப்படி பாக்குறாங்க. இவர் யார் தெரியுமா? லக்ஷ்மணன் கேட்டான். தெரியாது. இவர் தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். காலில் விழுந்துட்டான் படகோட்டு. ஏன் ஐயா, நீங்க பிறந்த போது உங்க அப்பா பொக்கிஷத்தை திறந்து விட்டார். நான் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். அதை வச்சுதான் அந்த படகு வாங்கி 12 வருஷமா என் பிள்ளைகளை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை படகுல ஏறக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறீங்களா? என்ன அனுமதி? உங்க காலில் என்னமோ மருந்து இருக்கு. திருநீற்றில் மருந்து இருக்கு தெரியுமான்னு பாருங்க. காலில் ஏதோ மருந்து இருக்கு. அந்த மருந்து பட்டுத்தான் அந்த கல்லு பொண்ணா போச்சு. அந்த மருந்தை கழுவி போடுறேன், நீங்க என் படகுல வந்து உட்காருங்க. அவன் எங்க போறான் பாருங்க. ராமனுக்கு புரிஞ்சும் புரியாமலுமா இருக்கு. சரி, ஒரு தாம்பாளம் கொண்டு வந்தான். செட்டி நாட்டுல தட்டுன்னு சொல்ற பழக்கம் இல்லை. தட்டுன்னா முடைன்னு அர்த்தம். பணத்தட்டுன்னா பணத்துக்கு நெருக்கடின்னு அர்த்தம். தாம்பாளம், சாப்பிடுற தட்டை கூட தட்டுன்னு சொல்றது அந்த காலத்துல பழக்கம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் சொல்றோம். அந்த காலத்துல செட்டி நாட்டுல சாப்பிடுறதுக்கு பேர் தெரியுமா? வட்டில்னு பேர். வட்டில் அருமையான தமிழ் சொல். இட்ட அடிமோக எடுத்த அடி கொப்பொடிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கென்று கூவுவாள் நாவில் வளங்கோசை வையம் பெறும். வட்டில்னா தெரியுமா? கோயில்ல சாமிக்கு முன்னால பிரசாதம் வைக்கிறது வட்டில். இவங்க செட்டி நாட்டுல அந்த இல் போச்சு, கடைக்குறை, வட்டின்னு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த பெரியாச்சி சொல்லும், அப்பச்சி வட்டியில சாப்பிடு. என்ன அர்த்தம்? உங்க அப்பா சம்பாதிச்சது அசல் இல்ல, உங்க அப்பா சம்பாதிச்சது அசல். அதுக்கு நீ இப்ப சம்பாதிக்க வேண்டியது வட்டி. அதுல சாப்பிடு, அசல்ல சாப்பிடாத. அசல்ல சாப்பிடாத, வட்டியில சாப்பிடு. பிரின்சிபல்ல சாப்பிடாத, இன்ட்ரெஸ்ட்ல சாப்பிடு. உங்க அப்பா சம்பாதிச்சது அசல், நீ சம்பாதிக்கிறது வட்டி, அதுலதான் சாப்பிடணும். வெட்டியில சாப்பிடாத, வட்டியில சாப்பிடு. வட்டில் எதுக்கு சொல்ல வந்த? இவ்வளவுதான். நம்முடைய ராமச்சந்திரமூர்த்தி பக்கத்துல நிக்கிற பொழுது அவன் என்ன பண்ணா? ஒரு தாம்பாளம் கொண்டுகிட்டு வந்தான். ராமனுடைய திருவடிகளை தாம்பாளத்துல வச்சான். கங்கை தண்ணீராலும் கண்ணீராலும் கழுவினான். தண்ணீரை என்ன பண்றது? எங்க சார் கொண்ட ஊத்துறது? வாயை திறந்து குடிச்சுட்டான். லக்ஷ்மணனுக்கு ஒன்னும் புரியல. என்னடா காலை கழுவி தண்ணி குடிக்கிறான், ஏன் அப்படி சொன்னா? என் மனசுல ஒரு கல் இருக்கு, உருகாத கல்லு. 1000 முறை ராமானாலும் கண்ணீர் வரல, 50 நாள் முருகானாலும் கண்ணீர் வரல. மனசு எங்கேயோ சுத்துது, கால் மட்டும் முருகனை சுத்துது, உருக மாட்டேங்குது. இந்த கல்லு உருகணும். அதனாலதான் கல்ல பெண்ணாக்கின அந்த தண்ணீரை, மருந்தை நான் குடிச்சுட்டேன். இனிமே என் மனக்கல் ஒரு பெண்ணுக்குரிய தியாகத்தை, பெண்ணுக்குரிய அன்பை, பெண்ணுக்குரிய கருணையை பெறாதோன்னு கேட்டான். எங்க போயிட்டான் பாருங்க ஒரு படகோட்டி. முடிஞ்சுது. படகுல ஏறியாச்சு, கங்கைய தாண்டியாச்சு. ராமன் கீழே இறங்கிட்டான். இந்த படகோட்டிக்கு என்னமாவது கொடுக்கணுமா இல்லையா? சக்கரவர்த்தி திருக்குமாரன் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தான். பரம்பரை மோதிரம். கலட்டணும். படகோட்டி கையில கொடுத்தான். படகோட்டி இப்படி பார்த்தான். தொழிலாளிக்கு தொழிலாளி கூலி வாங்க மாட்டேன்னா. தொழிலாளிக்கு தொழிலாளியா? என்ன சக்கரவர்த்தி திருக்குமாரனா தொழிலாளி? ஆமா, நீயும் படகோட்டி, நானும் படகோட்டி. தேவலோகத்துக்கு போற பொழுது பிறவி கடலிலே ஞான படகை ஓட்டக்கூடிய படகோட்டி நீ. கங்கையிலே இந்த தண்ணீரிலே படகை ஓட்டக்கூடியவன் நான்.
அந்த உலகத்துக்கு நீ படகோட்டி, இந்த உலகத்துக்கு நான் படகோட்டி. சுருக்கமா சொல்லப்போனா நீனும் படகோட்டி, நானும் படகோட்டி. படகோட்டி படகோட்டி கிட்ட கூலி வாங்கப்படாது. என்னடா இவன் எங்கேயோ போறானே. அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சான். ராமா குடு. மோதிரத்தை வாங்கிட்டான். இப்ப இந்த மோதிரம் யார் மோதிரம்? உன்னோட மோதிரம். ராமன் சொன்னான். சரி வாங்கினேன். திரும்ப கொடுத்தான். ராமா கையில போட்டுக்கோ. ஏன்? இது என்னோட மோதிரம், நான் கொடுக்கிறேன். எதுக்கு? ஒரு காலத்திலே நீ என் படகுல வந்த மாதிரி உன்னுடைய அந்த படகுக்கு, தேவலோகத்துக்கு போற அந்த படகுக்கு, வைகுண்டத்துக்கு போற அந்த படகுக்கு நான் வருவேன். அப்ப என்னால கூலி கொடுக்க முடியாது. இந்த கூலி ஆயுத அட்வான்ஸா வச்சுக்கோ, மறக்காத. இந்த மோதிரம் என் மோதிரம். இந்த மோதிரத்தை ராமன் கையில போட்டுக்கிட்டான். காட்டுக்கு போற பொழுது எந்த அணிகலனும் கிடையாது. மர உரி இதை மட்டும் போட்டிருந்தான். ஏன்னா இது தசரத சக்கரவர்த்திக்கு சொந்தமானது அல்ல. யாரு கொடுத்தது? அந்த படகோட்டி கொடுத்தது. இந்த மோதிரத்தை தான் கலட்டி அடையாளமா ஆஞ்சநேயன் கொடுத்து சீதைட்ட காட்டுறான். சீதை திரும்ப கொண்டாந்து கொடுத்த உடனே இதே மோதிரத்தை எடுத்து பரதன் அக்னியில பாஞ்சிருவான். ஆஞ்சநேயா கொண்டே காட்டுன்னா. இல்லைன்னா காட்டுக்கு போறவன் எல்லா நகையும் போடாம ஒரு மோதிரத்தை மட்டும் ரெடியாவா போட்டுக்கிட்டு வந்திருப்பான். இது யாரு கொடுத்த மோதிரம்? அந்த படகோட்டி அன்புனால கொடுத்த மோதிரம். கீழே இறங்கியாச்சு. புறப்பட்டார்கள். மிதிலைக்குள்ள வரப்போறாங்க. கொடிகள் எல்லாம் அசைகின்றன. ஒரு சந்தேகம் ரொம்ப பேருக்கு. சார், இந்த கதை ராமாயணத்துல, கம்பராமாயணத்துல இருக்கா? இல்லை. அப்ப எங்க இருக்கு? வடநாட்டுல ஒரு ஒரிசாவில ஒரிய ராமாயணம், அதுல இருக்கு நான் சொன்ன கதை. இந்த மோதிரம் எப்படி வந்ததுன்னு இந்த கதை அங்கே இருக்கு. இந்த ராமாயணம் இந்த நாடு முழுக்க பரவி போச்சுங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஊர் இருந்தா அது எப்படியாவது ராமாயணத்தோட சம்பந்தப்படுத்திடணும். எங்க சொந்த ஊர் செட்டிநாட்டுல தேவகோட்டைங்க. தேவகோட்டைக்கு பக்கத்துல இரவுசேரின்னு ஒரு இடம். ஏண்டா அந்த பேரு வச்சா? ஜடாயு வந்து விழுந்த பொழுது இறகு விழுந்துருச்சு. கண்டதேவின்னு ஒரு ஊரு. ஏண்டா இதுக்கு இந்த பேரு? ஆஞ்சநேய சுவாமி கண்டேன் தேவியைன்னு சொன்ன இடம் இதுதான். அவ்வளவும் சுத்த பொய். ஆஞ்சநேயன் கண்டேன் தேவியைன்னு சொன்னது கிஷ்கிந்தையில. தேவகோட்டை எப்ப கிஷ்கிந்தைக்கு போனுச்சு? ஆனாலும் ஒரு ஆசை, எங்க ஊருக்கு ராமன் வந்தா, எங்க ஊருக்கு ராமன் பேரு கண்டேன் தேவியைன்னா அது கண்ட தேவி. இறகு செறிஞ்சாது இறகு சேரி. ஏன் அவ்வளவு ஆசை நமக்கு? ராமனோட பழகணும், ராமன் பேரை சொல்லணும், ராமா 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 என்று வாழ்க்கை நடத்தணும். அவ்வளவு பிரியம். இந்த ரெண்டு காப்பியங்களும் இந்த நாட்டினுடைய இதிகாசங்கள். இதிகாசம் தெரியுமா? நடந்தவை, நடந்த நிகழ்ச்சிகள். புறப்பட்டு போறாங்க. மிதிலை. மிதிலையிலே கொடிகள் அசைகின்றன. கம்பன் அழகா சொன்னா, மலரிலே இருந்த தையல் மகாலட்சுமி இந்த ஊர்ல தான் இருக்கிறா, கல்யாணம் பண்ணிக்க வா வா வா, ஐயனை ஒல்லை வா என்று அடைப்பன போன்றதம்மா. இங்கதான் யாரு? மலரில் மேலிருந்த தையல் இந்த ஊர்ல இருக்கிறா, கல்யாணம் பண்ணிக்கவா. ராமன் கம்பீரமா போறான். முன்னாலே முனிவன், நடுவுல ராமன், மூணாவது லக்ஷ்மண். 3 பேரும் தெருவுல போறாங்க. அப்படி பார்த்தா சாளரம் பூரா சந்திர உதயமா இருக்கு. ஊர்ல ஒரு சந்திரன் தானே. இதென்ன சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். ஒவ்வொரு சாளரத்திலையும் ஒரு பொண்ணு தலைய நீட்டுதான். ஒவ்வொரு பொண்ணு முகமும் சந்திரோதயமா இருக்கா. சாளரம் தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். சீதாதேவி விளையாடிட்டு இருக்கிறார். பந்து விளையாடுறா. பந்து தெருவில் விழுந்துருச்சு. மேல கன்னிமாடத்துல இருந்து அப்படி எட்டி பாக்குறா. இவன் போறான். முதல்ல அவ பார்த்துட்டா. பார்த்த உடனே இவனுக்கு மனசுல ஒரு உறுத்தல், யாரோ நம்மளை பாக்குறாங்கன்னு இவன் நோக்கினான். அப்புறம் அவளும் நோக்கினாள். முதல்ல அவன் பார்த்தான். பார்த்த உடனே இவனுக்கு என்ன, பார்க்கிறது வேற, நோக்கிறது வேற, காண்பது வேறு. ஒரு ஆள் சட்ட பையில 1000 ரூபாய் பணம் இருந்தா சட்டைக்கு வெளியில தெரியுது, நான் காண்கிறேன். இந்த பையில 1000 ரூபாய் வச்சிருக்கானே என்றால் வசதியான ஆள் தான். சிந்தித்து பார்க்கிறேன். இந்த 1000 ரூபாயை எப்படியாவது எடுத்துப்படலாமா? அது நோக்குவது. அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்ப்பது நோக்குவது. பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் திருச்சியில வாழ்ந்தவர் அழகா சொல்லுவார். எடுத்த வீட்டுல பொண்ணு சாணி போட்டுது. அந்த காலத்துல வீட்டுல எல்லாம் சாணி தெளிக்கிற பழக்கம் உண்டு. இந்த பொண்ணு சாணி தெளிக்குது. இவன் இந்த வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். முழிச்சு பார்த்தான்.
ஓ, இந்த பொண்ணை நேற்றுக்கு காணமே. முதல்ல கண்டான். இந்த பொண்ணு இப்ப நேற்று ராத்திரி தான் வந்திருக்கும் போல இருக்கு, இந்த வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ சொந்தம் போல இருக்கு. சிந்தித்து பார்த்தான். தப்பு இல்லை, அவளை நோக்கலாமோ? காணலாம், பார்க்கலாம். அந்த பெண்ணை நோக்க கூடாது. நோக்கினால் சாணி தரையிட விடாது, இவன் தலையிட விடும். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், காண்பது வேறு, பார்ப்பது வேறு, நோக்குவது வேறு. தமிழ்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் அவ்வளவு அர்த்தம் உண்டு. எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுளி, கண்ணொடு கண்ணினை கப்பி, ஒன்றை ஒன்று உன்னதும் எதிர்பொறாது உணர்வும் ஒன்றிட, உணர்வும் ஒன்றிட, அன்னதும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்சமான பாட்டு ராமாயணத்துல இதான். இப்ப புது கவிதைக்காரன் இத பல மாதிரி பண்ணிவிட்டேன். அண்ணலும் நோக்கினான் இல்ல, அண்ணலும் நோக்கியா அவளும் நோக்கியா அப்படின்ட்டான். இன்னொருத்தன் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அப்பனும் நோக்கினான் அடித்து நொறுக்கினான். எத்தனை பேரு இந்த பாட்டை வச்சு பின்னால கொண்டு வந்துட்டாங்க. எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுளி, கண்ணொடு கண்ணினை கப்பி, ஒன்றை ஒன்று உன்னதும் எதிர் பொறாது, ரெண்டு பேரும் உணர்வும் ஒன்றிட, அண்ணனும் நோக்கினான். காதலுங்கிறது என்ன? உணர்வு ஒன்றியதுதான் காதல். ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். கருத்து ஒத்தால்தான் காதல், உரு ஒத்தால் காதல் ஆகாது, பணம் ஒத்தால் காதல் ஆகாது. இப்ப என்னாச்சு? உணர்வும் ஒன்றிட, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். கண்ணார பார்த்துட்டான், இந்த பேரழகனை பார்த்துட்டான், இவனும் அவளை பார்த்துட்டான். ரெண்டு பேரும் அப்படி பேரழகு. பார்த்தவ கண்ணை மூடிட்டா. பக்கத்துல உள்ள தோழி கேட்டாலாம், ஏன் கண்ணை மூடிக்கிட்டே? இந்த ஆளுன்னு அவ்வளவு மோசமாவா இருக்கிறான்? இல்ல, கண்ணு வழியத்தானே உள்ள போனா. ஆமா, திரும்ப வெளியில போக கூடாது இல்ல, அதான் கண்ணு கதவை சாத்தி விட்டேன். கண் வழி நுழைந்த கல்வனே கொலாம். ராமனுக்கு வச்ச பேரு கல்வன், கண்ணினாலேயே திருடக்கூடியவன். ஞாபகம் வருதா? தோருடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி, காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். முனியே நான்முகனே முக்கண் அப்பா, கனியே என் பொல்லா கருமாணிக்கமே என் கல்வா. நம்மாழ்வார் ஆண்டவன் மனசை திருடிக்கிட்டு போறான். 1953 குன்றக்குடி அடிகளார் அருள்நெறி திருக்கூட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சார் தமிழ்நாட்டுல. பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்லி கொடுத்தார் தேவார திருவாசகம். ஒரு ஆள் கேட்டான், அருள்நெறி திருக்கூட்டமா அருள்நெறி திருட்டு கூட்டமான்னு கேட்டான். நம்மால்தான் எப்படி வேணாலும் பேசுவானே. கிருபானந்த வாரியார்ட்ட கேட்டான். வாரியார் சாமி சொன்னார், அருள்நெறி திருட்டு கூட்டம் தான். என்ன சாமின்னா, ஆமா, நீங்கள் தான் பொருளை திருடி போலீஸ்காரங்கிட்ட போவீங்க, நாங்க அருளை திருடி ஆண்டவன்கிட்ட போவோம். ஆண்டவனே ஒரு கல்வன் தானே, உள்ளங்கவர் கல்வன், கண் வழி நுழைந்த கல்வனே கொலாம். மனசு முழுக்க நிறைஞ்சு இருக்கிறான். அவளுக்கு இதே சிந்தனை. ராத்திரி பூரா தூக்கம் இல்லை, இவனுக்கும் தூக்கம் இல்லை. கம்பன் சொன்னான், தனியும் தானும் அத்தையலும் ஆகினான். தனியே இருந்தா, தான் இருந்தா, மனசுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கிறா. ராத்திரி முழுக்க சிந்தனை. விடிஞ்சுது. ரெண்டு பேரையும் அடைத்து கொண்டு விஸ்வாமித்திரன் மிதில மகாராஜா ஜனகர்கிட்ட போனான். ஜனகர் மகரிஷி, மகா ஞானி. ரெண்டு பையனையும் பார்த்த உடனே ஜனகருக்கு சந்தோஷம். ரெண்டு பையனும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே. நமக்கு 4 பொண்ணு இருக்கு. ஜனகனுக்கு 1 பொண்ணு, தம்பிகளுக்கு 3 பொண்ணு. நல்ல மாப்பிள்ளை 2 பேரும் கிடைச்சிருக்கான். கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். இந்த பொண்ணு வச்சிருக்கவன் எப்பவும் ஒரு நல்ல பையனை பார்த்தா கேட்காம விட மாட்டான். யாரு என்ன எப்படி என்ன, எப்படியாவது இந்த பையனை பிடிச்சிட்டா தேவையில்லையே ஆசை. பாக்குறான். விஸ்வாமித்திரனுக்கு புரிஞ்சு போச்சு. வேள்வி காண வந்தார் வில்லுங்காண்பார். ஆஹா, வில்லையும் பார். அது என்ன வில்லு? சிவதனுசு. சிவபெருமான் கையில இருந்த தனுசு 60,000 பேர் கொண்டாந்து ஜனகர்கிட்ட கொடுத்தாங்களாம். ஜனகர் ஒரு பெரிய இடத்துல அதை வச்சுட்டாராம். சீதாதேவி பந்து விளையாண்டாளாம். பந்து போய் வில்லுக்குள்ள சிக்கிக்கிச்சான். தோழிகள்லாம் போய் வில்ல அசைச்சாங்களாம், அசைக்க முடியலையா.
சீதாதேவி போய் வில்ல தூக்கி வச்சு விட்டு பந்தை எடுத்துக்கிட்டு வந்துட்டாளாம். ஜனகம் பார்த்தான், 60,000 பேர் இழுத்த வில்ல இந்த சீதாதேவி தூக்கி வைக்கிறாள்னா இந்த வில்லை எவன் வளைத்து நாணேற்றுவானோ அவன்தான் இவளுக்கு ஏற்ற கணவன் தீர்மானம் பண்ணான். அந்த வில்லு கடைசியில இவ வாழ்க்கைக்கு வில்லனாகவே போய்விட்டது. யாராலும் ஏத்த முடியல. ராவணனே விழுந்தான், அத்தனை பேரும் விழுந்தார்கள். வேள்வி காணிய வந்தார், வில்லும் காண்பார். பக்கத்துல வந்துட்டான். நேராச்சு, வேகமா போறேன், வில்ல தூக்க போறான். திரும்பினான். விஸ்வாமித்திரன் ஒரு பார்வை பார்த்தான். அவன் நினைச்சத பூரா இவனு நினைச்சான். எடுன்னா வில்ல எடுத்துட்டான். வளைச்சான். வளைச்சு நான் ஏத்தணும். வளைச்சானா, நல்லா வளைச்சானா கபால்னு ஒடிஞ்சு போச்சு. எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். எப்படி எடுத்தான்? ஏடவில் மாலை இதென்ன எடுத்தான். மாலையை தூக்கினாப்புல தூக்கினான். வில்லு ஒடிஞ்சு போச்சு. ஏன் சார் ஒடிஞ்சு போச்சு? வில்லு ஏன் ஒடிஞ்சு போச்சு? இத்தனை காலமா எத்தனை வில்ல வளைச்சிருக்கான், அதெல்லாம் ஒடியலையே, ஏன் ஒடிஞ்சு போச்சு? அதுல ஒரு கருத்து இருக்கு. வில்லு சிவதரிசு. வில்ல வளைக்கிற பொழுது ஒரு பக்கம் காலை வச்சு மிதிச்சுக்குவான், ஒரு பக்கம் வளைப்பான். அவ்வளவு பெரிய வில்லு இல்ல, ஒரு பக்கம் காலை வச்சு மிதிச்சான். இந்த நுனி சொல்லிட்டு, ராமனுடைய திருவடி என் மீது பட்டு விட்டது, என் பிறவி பயன் கிடைத்து விட்டது. ராமன் திருவடி கிடைக்குமா ஐயா? எவ்வளவு காலம் தவம் இருந்தா கிடைக்கும். அப்பர் சுவாமி தலையிலே சிவபெருமான் திருவடி பட்ட பொழுது என்ன ஆட்டம் போடுறாரு. நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறு. அரும்பித்த செஞ்ஞாயிரைக்கும் அடி, அழகெடுதலாக அருட்சேவடி, பெரும்பித்தர் கூடி பிதற்றும் அடி. எவ்வளவு பாட்டு, திருவடி புகழ்ச்சி. திருவடி பட்டா போதும். திருவடி பட்ட உடனே அந்த நுனி மகிழ்ந்துதான். இந்த இன்னொரு நுனி இருக்கு பாருங்க, அதை இவன் வளைச்சானா, அந்த நுனி பார்த்துதான் நம்மளும் திருவடியை தொடணும்னு நல்லா வளைஞ்சுதான் ஒடிஞ்சு வச்சான். சரிதானா? அதுதான் கதை. இல்லன்னா வில்லு எங்க ஒடியுது? எல்லாருக்கும் சத்தம் கேட்குது, அவ்வளவு பேருக்கும். எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். இங்க ஒரு தோழி, அவளுக்கு நீலமாலைன்னு பேரு, சீதையின் தோழி. கதைகள்லாம் பார்க்கிறா. யாரோ ஒருத்தன் வந்திருக்கா, இந்த வில்ல முறிச்சுட்டா சீதாதேவியை கல்யாணம் பண்ணிவிடுவான். இந்த ஆளு வில்ல முறிச்சு விட்டான், சீதையை கல்யாணம் பண்ணிக்க போறான். நீலமாலை அங்க ஓடுறா சீதாதேவிட்ட. சீதாதேவி என்னன்னு கேட்கிறான். யாரோ ஒருத்தன் முனிவனோட வந்தவன், கருப்பா இருக்கிறான், அழகா இருக்கிறான், வில்ல முறிச்சு விட்டான். நேத்து ஒருத்தனை பார்த்தனே, அவனா இருக்குமோ? இல்லைன்னா நம்மளால இருந்தா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன செய்யறது? அல்லனேல் இறப்பன். வேற ஆளா இருந்தா இறந்து போயிருவேன். போய் பார்த்தா அவனே இருக்கிறான். சந்தோஷம் தாங்கல. தசரதனுக்கு ஏற்பாடாகிட்டு தசரதன் அங்கிருந்து புறப்பட்டான். சேனைகள்லாம் புறப்பட்டது. செய்து போன உடனே புறப்பட்டு ரதம் கஜம் துரகம் பதாதி. எங்க கடைசி ஆளு அயோத்தியை விட்டு புறப்பட்டானா, முதல் ஆளு மிதிலைக்கு வந்துட்டானா. அவ்வளவு ரதம், தசரதன், ஏகப்பட்ட ரதங்கள். ரதத்துல பூரா தங்கத்துல சக்கரமா. ஒரு பாறை இருந்துதான் ஊடல. இந்த பாறையிலே தங்க சக்கரம் ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி 10,000 100,000 சக்கரங்கள் ஏறி இறங்கி பாறை பூரா தங்கமா போச்சு. என்ன அர்த்தம்? பகவானை நினைக்க 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 உன் மனசு பூரா பகவான் நினைப்புல தங்கமா போயிருந்தா, அந்த பாறைக்கு கிடைச்ச புண்ணியம் உன் மனக்கருங்கல் பாறைக்கு கிடைக்கும்டான்னு அர்த்தம். எல்லாரும் வந்தாச்சு. மணவரை கல்யாணம் எல்லாம் வந்து உட்கார்ந்தாச்சு. ஒரு பக்கம் பெண் வீட்டுக்காரங்க, ஒரு பக்கம் ஆண் வீட்டுக்காரர்கள், மிதிலக்காரன் ஒரு பக்கம், அயோத்திக்காரன் ஒரு பக்கம், எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீதாதேவி அங்கிருந்து வந்தாள். எப்படி வந்தால்? அன்னமும் ஆரமுதும் அரம்பயரும் நாண வந்தான. அன்னமும் அன்னம் வெட்கப்பட்டுதான், அரம்பயர் வெட்கப்பட்டார்களா, அமுதம் வெட்கப்பட்டுதான். அன்னமும் அரம்பயரும் ஆரமுதும் நாண மன்னவர் இருந்த தனி மண்டபம் புகுந்தாள். மன்னவர்கள் இருந்த மண்டபத்துக்கு வந்தார். பொன்னின் ஒளி எல்லாம் வந்து சேர்ந்தது. வந்து நிக்கிறார். எல்லாரும் பார்த்தாங்க. இப்ப 2 கட்சி. இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி பார்த்தாங்களாம்.
ராமனே பாக்குறாங்க. இப்படி ஒரு அழக பார்த்தது இல்லையே. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகல கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார். தோளை பார்த்த பொம்பளைங்க தோளையே பார்த்தார்கள், கீழே இறங்க முடியலே. தாளை பார்த்தவர்கள் தாளை பார்த்தார்கள், கையை பார்த்தவர்கள் கையையே பார்த்தார்கள், அதுக்கு மேல பார்க்க முடியலே. குருடங்கள் எல்லாம் யானையை பார்த்த மாதிரி. ஒருத்தன் சொன்னா யானை பானை மாதிரி இருக்கும்னா வயிற்றை தடவிட்டு, ஒருத்தன் யானை உலக்க மாதிரி இருக்கும்னா தும்பிக்கையவும் காலையும் தடவிட்டு, அது மாதிரி அப்படியே நின்று போயிட்டாங்க. தோள் கண்டார் தோளே கண்டார். எனக்கு ஒரு சந்தேகம். முதல்ல தோளை சொல்லி அப்புறம் காலை சொல்லி அப்புறம் கையை சொல்றாரு. வரிசை அதுவா? தோள் கை தாள் அப்படி வரணும், அல்லது தாள் கை தோல் அப்படி போகணும். கம்பர் என்ன தப்பா பாடுறாரு? தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடற் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே. ஏன் தெரியுமா? இந்த மூணும் பெண்களோடு சம்பந்தப்பட்ட 3 நிகழ்ச்சியை சுட்டி காட்டுகின்றன. தோல் முதல் நிகழ்ச்சி தாடக மேல அம்பு விட்ட வீரம். 2வது தாள் கல்லை பெண்ணாக்கிய கருணை அகலிகை, தாள் தானே பட்டது. 3வது கையை, இப்ப வில்ல ஒடிச்சு சீதையை கல்யாணம் பண்ணிக்க போறான். 3ம் பெண்ணோடு சம்பந்தப்பட்டது. பெண்கள் பார்த்தார்கள், நிகழ்ச்சி வரிசையில் சொன்னார்கள். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகலர் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரு மகுதே. வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். ராமன் அழகை யார் முழுக்க பார்த்தார்கள்? ஊழ்கொண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார். ஆண்டவனை சமயவாதிகள் முழுக்க பார்க்காமல் பகுதி பகுதியாக பார்த்தார்களே, அது மாதிரி ராமனை இவர்கள் பார்த்தார்கள். என்ன அர்த்தம்? ராமன் இஸ் ஈக்வல் டு கடவுள். ஊழ் கொண்ட சமயம், ஒவ்வொரு சமயம் கடவுள்ல ஒவ்வொரு பகுதியைத்தான் சொன்னது. முழுக்க யார் பார்த்தா? முழுக்க சொல்லிவிட்டா அவர் கடவுளே இல்லையே. நாவினால் எச்சில் படாதவன் ஆண்டவன் மட்டுமே என்னார் பகவான் ராமகிருஷ்ணர். நாவினால் எச்சில் படாதவன் கடவுள் மட்டுமே. நீ என்ன சொன்னாலும் அதை தாண்டி நிற்பவன். இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. ஒரு பக்கம். இப்ப 2 பேரு, இந்த பக்கத்து பொண்ணு அந்த பக்கத்து பொண்ணு பேசிட்டு நிக்குது. இந்த பொண்ணு சொல்றா, யாரு? அயோத்தி பொண்ணு, எங்க ராமனை பாக்குறதுக்கு உங்க சீதைக்கு 1000 கண்ணு வேணும். மிதில பொண்ணு சொல்றா, எங்க சீதைய பாக்குறதுக்கு உங்க ராமனுக்கு ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா 1000 கண்ணு வேணும். அவ ஒருபடி மேல போயிட்டா. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தொரும். தொரும்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு முறையும் புதுசா இந்த ஆளுக்கு 1000 கண்ணு வேணும் எங்க சீதையை பார்க்கணும்னா. நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும், கொம்பினை காணும் தொரும் குறிசிற்கு மன்னதேயால். இந்த பக்கத்துல ஒரு தம்பி நிக்கிறான், அவனை பாருங்க. தம்பியை காண்மின் என்பார், தவமுடை துலகம் என்பார். இந்த உலகம் தவம் செய்தது. இவங்களை எல்லாம் யாரு கூட்டிக்கிட்டு வந்தா? அந்த ஒரு சன்னியாசி உட்கார்ந்து இருக்காரு, அவரு தான் கூட்டிக்கிட்டு வந்தார். விஸ்வாமித்திரன், அவரை கும்பிடு. இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சி என்பார். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? அது ரொம்ப வேடிக்கை. இந்த சன்னியாசி விஸ்வாமித்திரன் சத்திரியனா இருந்து இப்போ வசிஷ்டருக்காக பிரம்ம தேஜஸ் பெற்றவன் இப்படி பாக்குறானா. யார? சீதைய பார்த்துட்டு சொல்றான், ஏன்பா ஜனகா, இந்த சீதைய வில்ல முறிக்கு முன்னால கொண்டாந்து காட்டி இருக்கப்படாது? எங்க ராமன் வில்ல என்ன 7 கடலையும் 7 மலையவும் முறிச்சிருப்பானே, இவளை மறைச்சு விட்டியடா. அப்ப அச்சனன் நினைந்த முதல் அந்தணன் நினைந்தான். உலகத்தை உண்டாக்குறேன்னு சொன்ன விஸ்வாமித்திரன் அச்சனன் நினைந்த முதல் அந்தணன் நினைந்தான். பச்சை மலை ஒத்த படிவத்தடலி ராமன் நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்க. இந்த வில்ல தூக்கி குப்பையில போடுறா. மலை 7ஐயும் இரானோ, 7 மலைகளையும் வெற்றி காண்பானே. பாரதி கம்பெனி எடுத்துக்கிட்டான். காட்டிலேறி விண்ணையும் சாடுவோம், காதல் பெண் ஒருத்தி கடைக்கண் பணியிலே. 102 மலைகளை சாடுவோம், நுண்ணிடை பெண் ஒருத்தி பணியிலே. அப்படியே கம்பனை பாரதி எடுத்துக்கிட்டான். ஆக காட்சி திருக்கல்யாணம் மேடையில உட்கார்ந்தாச்சு. எப்படி இருந்தாங்களா அதை சொல்லிட்டு நான் முடிக்கணும். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். ஒரு பக்கம் போகம், ஒரு பக்கம் யோகம்.
யாரு போகம் யாரு யோகம்? உலகத்துக்கு போகம் வேண்டுமா? சீதாதேவியை வழிபாடு செய்யுங்கள். உலகத்துக்கு யோகம் வேண்டுமா? ராமனை கும்பிடுங்கள். ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். சீதைக்கு ராமனுக்கும் கல்யாணம், லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும் கல்யாணம். ரொம்ப பேருக்கு அந்த பேரெல்லாம் தெரியாது. பரதனுக்கும் ஆண்டவிக்கும் கல்யாணம், சத்ருக்னனுக்கும் சுருதகீர்த்திக்கும் கல்யாணம். 4 கல்யாணம் ஆயிற்று. ஜனகனுக்கு ரொம்ப சந்தோஷம். க்ஷீரத்வஜ ஜனகன்னு அவனுக்கு பேரு. அவன் குடிய வச்சு அவனுக்கு பேரு. அவனுக்கு சந்தோஷம். பொக்கிஷத்தை திறந்து விட்டான். எல்லாரும் என்ன வேணாலும் அள்ளிக்கிட்டு போங்க. எம்பெருமான் கழுத்திலே இந்த தாலியை கட்டினார். அந்த காலத்திலே தாளம்ங்கிற ஒரு புல்லு அதை வச்சு கட்டுறதுனால அதுக்கு தாலின்னு பேரு கொடுத்தான். சீதையினுடைய திருமணம் மிக சிறப்பாக நடந்தேறியது. எல்லா வீட்டுக்கும் மருமகள் திருமகளாக வருவாள். தசரத வீட்டுக்கு திருமகள் மருமகளாக வந்தாள். மகாலட்சுமி வந்தான். சீதாதேவியாக வந்தான். பொறுமையின் வடிவமாக வந்தான். ராமனுக்கு எல்லாமாக வந்தாள். சீதாதேவி இல்லைன்னா ராமாயணம் கிடையாது. விவேகானந்த சுவாமி சொல்கிறார், ஒருவேளை 100 ராமர்கள் தோன்றினாலும் தோன்றலாம், ஒரு சீதாதேவி தோன்ற முடியாது. ஏன்? சீதை இல்லாவிட்டால் ராமாயணம் இல்லை. ராமனுக்கு பெருமை யாரால்? சீதையினால். ராமாயணத்தை 6 நாள் 7 நாள் 10 நாள் 20 நாள் கூட சொல்லலாம். ஒருத்தர் 30 நாள் ராமாயணம் சொல்றேன்னாராம். பக்கத்துல உள்ள ஒருத்தர், நான் பிளைட்டுக்கு போகணும், ரொம்ப அவசரமா இருக்கு, நீங்க ராமாயணத்தை சீக்கிரம் சொல்லுங்கன்னாராம். என்ன ஒரு 4 நாள்ல 4 நாளா? இன்னைக்கு ராத்திரி பிளைட்டு, ஒரு மணி நேரம் சொல்லலாமா? அதெல்லாம் முடியாது, நான் ஓடணும். ஒரு 5 நிமிஷம் பாருங்க சொல்லுங்க. இவர் சொன்னார், 5 நிமிஷமே வேண்டாம், அரை நிமிஷத்துல சொல்றேன், எழுதிக்கோ. என்னடா? அறத்தின் வழியில் நின்றவனுக்கு எவ்வுயிரும் துணை, அறத்துக்கு மாறுபட்டவனுக்கு உடன்பிறப்பே பகை. புரிஞ்சு வச்சிடாம என்னங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அறத்தின் வழி நின்றவனுக்கு எவ்வுயிரும் துணை. ராமனுக்கு அத்தனை உயிர்களும் துணை செய்தன. சாம்பவான் கரடி, சுக்ரீவன் குரங்கு, விபீஷணன் அரக்கன், எல்லா உயிர்களும் துணை. அணில் முதற்கொண்டு துணை செய்தது. தரங்க நீர் அடைக்க பாய்ந்த சலமிலா அணிலும் போன்றேன் தொண்டரடி பொடியாழ்வார். எப்போ அறத்துக்கு மாறுபட்டானோ ராவணேஸ்வரன், அவனுக்கு என்ன பேரு? ராவண ஈஸ்வரன் பேரு. உலகத்திலே ஈஸ்வரப்பட்ட 2 பேருக்கு தான். ஒன்னு பரமேஸ்வரன், இன்னும் ஒன்னு ராவணேஸ்வரன். வேற யாருக்கும் கிடையாது. ரொம்ப பேருக்கு உள்ளுக்க ஒதுக்குது. முக்கியமான ஆளை இவர் விட்டுட்டாரே, சனீஸ்வரனை விட்டுட்டாரேன்னு. தப்பு. அது சனீஸ்வரன் அல்ல, சனை சரண். சனை சரண் என்றால் மெதுவாக சஞ்சரிப்பவன். ஒவ்வொரு வீட்லையும் நொண்டிக்காலோட 1.5 வருஷம் உட்கார்ந்து அந்த மனுஷனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தான் போவான். அதனால அவனுக்கு என்ன பேரு? சனை சரண். நம்ம பயந்து போய் சனீஸ்வரன் ஆக்கிட்டோம். ராவணேஸ்வரனுடைய அழிவு அப்படி ஆகிவிட்டது. ராவணேஸ்வரன் எவ்வளவு பெரிய ஆளு! எதனால? சீதாதேவியை நினைத்தமையினாலே, பிறன்மனை நோக்கியமையினாலே அப்படி ஆயிற்று. அறத்துக்கு மாறுபட்டான், உடன்பிறப்பே பகையாயிற்று. அறத்தின் வழியில் வந்தால் எவ்வுயிரும் துணை, அறத்துக்கு மாறுபட்டால் உடன்பிறப்பே பகை. இது ராமாயணம்.